ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கிறோம்னா, டெஃபினேஷன்ஸ் ஆஃப் டீச்சிங் கவர் பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்டிவ்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ் லெவல், அப்புறம் அடல்ட் அண்ட் அடலசன்ட் லேர்னர்ஸ், அப்புறம் பெடகாஜி, ஆண்ட்ரகாஜி, யூட்டகாஜின்னு ஒன்று பண்ணியிருக்கிறோம். அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்ல ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மெத்தட், ஓகே, இந்த டீச்சர் சென்டர், லேர்னர் சென்டர். இந்த நெக்ஸ்ட் இந்த மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங் ஒரு 4 மாடல் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் அசஸ்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன் அடுத்தது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அசஸ்மெண்ட் வேணா கேட்கலாம், ஓகேவா, பட் கான்செப்ட் சேம் தான். அதுல கொஸ்டின்ல ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன் கொடுத்தாலும் அதோட இது சேம் தான். அது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ், அதுல தான். அப்புறம் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டீச்சிங் படிச்சோம். அப்புறம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங்ல நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். இப்ப எல்லாமே நம்ம ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம் கடகடன்ட்டு. அப்புறம் தியரிஸ்ல இதெல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம. அப்புறம் லேர்னிங் தியரிஸ்ல தார்ண்டெக், ஸ்கின்னர், பாவ்லோவ் இது பார்த்திருக்கோம். பிலாசபிக்கல் எஜுகேஷன்ல இந்த மாதிரி ஐடியலிசம், ரியலிசம், பிரிக்மாட்டிசம், எக்ஸிஸ்டென்ஷியலிசம் பார்த்திருக்கோம். அப்புறம் மூக் அண்ட் எல்எம்எஸ் பத்தி பார்த்திருக்கோம். அதே மாதிரி இதுலயும் நமக்கு அந்த ஸ்வயம் அண்ட் ஸ்வயம் பிரபா இருக்கு. இந்த ஸ்வயம் பிரபா சேனல்ஸ் எல்லாம் எதுல நான் ஃபுல்லா கொடுத்திருக்கேன்னா ஹையர் எஜுகேஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த 40 சேனலுமே அதுல கொடுத்திருக்கேன். நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது அதையே நம்ம பார்ப்போம். அப்புறம் ஸ்வயம் பத்தின கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கு. ஓகே, சோ இது தெரியும் நமக்கு டீச்சிங் பத்தி. அப்புறம் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் நம்ம அதெல்லாம் யோசிச்சாலே எழுதிடலாம். இன்கேஸ் எக்ஸாம்ல கொடுத்தாங்கன்னா நல்லா படிச்சு பாருங்க, யோசிச்சு எழுதிருங்க. அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படிதான். டீச்சிங் எப்பயுமே வந்து டைனமிக்கா இருக்கணும், அந்தந்த சமயத்துல மாறக்கூடியதா இருக்கணும் இல்லையா. ரொம்ப பிளான் பண்ணாலும் அந்த சமயத்துல இருக்க அந்த பசங்களோட ஆட்டிடியூட் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாத்திரதா இருக்கணும். அப்புறம் இங்க நம்ம சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம்ப்பா, நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அப்புறம் பாத்தீங்கன்னா தெரியும், பாருங்க, இதெல்லாமும் பண்ணி பாருங்க. ஓகே, அப்புறம் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் அடுத்தது நமக்கு இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ் லெவல். ஓகே, இந்த மெமரி லெவல்னா இதுக்கு ரோட் லேர்னிங் தான் நமக்கு மெயின். இது வந்து பசங்க புரிஞ்சு படிக்கிறது, மோரிசன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. அதுல கீ டேர்ம் வந்து அந்த காம்ப்ரிஹென்ஷன், அதை வந்து பசங்க படிச்சதை காம்ப்ரிஹென்ட் பண்ணி சொல்ல முடியும். ரிஃப்ளெக்டிவ் லெவல் கிரிட்டிக்கல் திங்கிங், இதுக்கு ப்ரொபோனன்ட் ஹெர்பர்ட், அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மோரிசன், ரிஃப்ளெக்டிவ் லெவலுக்கு அண்ட். ஓகேவா, இது நமக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரியும் கொஸ்டின் வரும். ஸோ ஓரல் அண்ட் ரிட்டன் டெஸ்ட், ஏன்னா பசங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க, ரோட் லேர்னிங் அதுக்குதான் இங்க முக்கியத்துவம் கொடுக்கும். லோவர் லெவல் கிளாஸஸ், மெமரி லெவல்லாம். ஓகேவா, இப்போ ரோல் ஆஃப் த டீச்சர் இங்க கொஞ்சம் டாமினண்டா இருக்கும். எங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கும்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க டீச்சர். ஓகே, அடுத்தது இங்கெல்லாமும் நம்ம பிஒய்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங்கோட ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட ப்ரொபோனன்ட் ஹெர்பர்ட். இது ப்ரிப்பரேஷன், பிரசன்டேஷன், அசோசியேஷன், ஜெனரலைசேஷன், அப்ளிகேஷன். சில இடத்துல என்ன பண்றோம், அப்ளிகேஷனுக்கு அப்புறம் ஜெனரலைசேஷன் நானே கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல. எப்பயுமே ஜெனரலைசேஷன் பண்ணிட்டோம்னா அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, ப்ரெசென்ட் பண்றாங்க, பசங்க அசோசியேட் பண்ணிக்கிறாங்க புதுசா படிச்சதை. அப்புறமா அது எப்படி வந்து நெக்ஸ்ட் டேபிளுக்கு, இது டேபிள் எக்ஸாம்பிள் எடுத்ததுனால நெக்ஸ்ட் டேபிளுக்கு அதே ஃபார்மேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்குறாங்க. அப்புறம் டீச்சர் வந்து அது எப்படி ரியல் லைஃபோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் திருப்பி கொடுக்குறாங்க, பசங்க நல்லா படிக்கிற மாதிரி. இது அப்ளிகேஷன். ஓகேவா, ஸோ ஜெனரலைசேஷனுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் வரணும் இதோட ஸ்டெப்ஸ்ல. ஓகே, மெமரியில நம்ம தாட்லெஸ் டீச்சிங்னு சொல்லுவோம். இதுக்கு மெயினா கிராமிங், எஸ்ஆர் கண்டிஷனிங், ரோட் லேர்னிங், ரீடெயின், ரீப்ரொடியூஸ், இதெல்லாம் கீ டேர்ம்ஸ். அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். ஓகே, இது மோரிசன். மோரிசனோட இதோட ஸ்டெப் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன்ல ஸ்டார்ட் ஆகுது. டீச்சர் ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் நாலேஜை டெஸ்ட் பண்றாங்க, அப்புறம் ப்ரெசென்ட் பண்றாங்க, அப்புறம் அசிமுலேட் பண்றாங்க பசங்க அதை நியூவா படிக்கிறத. ஓகே, அதுக்கப்புறமா ஆர்கனைஸ் பண்றாங்க. இப்ப பசங்க வந்து என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைஸ் த லேர்னிங் வீடியோ லாஜிக்கலா பண்றாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் ரெசிடேஷன் பண்றாங்க, பசங்க ஓரளவு புரிஞ்சதை சொல்ல வைக்கிறாங்க. அலோ ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிசைட் ஆர் சம்மரைஸ். ஸோ இந்த 5 ஸ்டெப் நமக்கு இதுல வருது. எக்ஸ்ப்ளோரேஷன், பிரசன்டேஷன், அசிமுலேஷன், ஆர்கனைசேஷன், ரெசிடேஷன். அட்லீஸ்ட் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து எக்ஸாம்ல வந்திருக்கு பிஒய்க்யூல. ஓகே, இந்த ஸ்டெப் மோரிசனோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஸ்டெப்ஸ் என்னன்றது வந்திருக்கு. எக்ஸ்ப்ளோரேஷன், பிரசன்டேஷன், அசிமுலேஷன், ஆர்கனைசேஷன், ரெசிடேஷன். அடுத்தது நமக்கு இருக்கிறது ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங். இந்த ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங்ல தான் அந்த இன்ட்ராஸ்பெக்டிவ் லெவல் பாக்குறோம். இது பிக்கி அண்ட் அண்ட் பண்ணது. இதுல வந்து கிளியர் ஆப்ஜெக்ட். இது மெயினா இன்ட்ராஸ்பெக்டிவ் லெவல்னாலே பசங்களை நிறைய யோசிக்க வைக்கணும் டீச்சர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீச்சர் அவங்களுக்கு ப்ராப்ளம் சென்டர்ட் அந்த மாதிரி ஒரு கோச்சிங் கொடுக்கணும் பசங்களுக்கு. ஸோ அதுல ஆரம்பிக்கிறதா இது ஐடென்டிஃபை த ப்ராப்ளம், கேதர் இன்ஃபர்மேஷன். பசங்களே வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க. இம்ப்ளிமெண்ட் த பிளான், அப்புறம் ரிஃப்ளெக்ட் அண்ட் இவால்வேட் அவுட்கம். ஓகே, நெக்ஸ்ட் இதுலயும் நம்ம கொஞ்சம் பிஒய்க்கு யூஸ் பண்ணிருப்போம். மேம் இதுல ஆன்சர் இல்ல மேம். ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் மேம் ஆன்சர். கம்யூனிகேஷன் process is active
and interactive at a very high level in which of the following level of teaching? ரொம்ப வெரி ஹை லெவல்ல இருக்கிறது ரிஃப்ளெக்டிவ் லெவல் நம்ம கொடுத்துருக்கோமா? ரிஃப்ளெக்டிவ் தான் மேம். கம்யூனிகேஷன் ப்ராசஸ் இன்டராக்டிவா இருக்குல்ல, அப்ப அதனால அது வந்து வெரி ஹை லெவல் கொடுத்ததுனால ரிஃப்ளெக்டிவ் லெவல். எஸ் மேம். இந்த யூனிட்ல மேம் வந்து ஆன்சர் தரலன்னு சொல்றேன் எல்லா क्वेश्चंस. ஓகே ஓகே ஓகே, கரெக்ட் கரெக்ட். இது நம்ம அன்னைக்கு ஒருவேளை ஃபர்ஸ்ட் பண்ணதுல இப்ப நம்ம கிளாஸ்லயே பண்ணோம்னு நினைக்கிறேன், வீடியோல இருந்திருக்கும். ஓகே, ஆமா வீடியோல இருக்கு. ஆமா, இதுல கொடுக்கல ஆன்சர். கரெக்ட். ஆமா. ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் இதுக்கும் ஆன்சர். ஆன்சர் பிளாங்க் பண்ணி தான் வச்சிருக்கேன், நானும் இது அப்புறம் தான் பார்த்தேன். நெக்ஸ்ட் லேர்னிங் பத்தி நம்ம பார்த்தோம். அதுல டீச்சிங் அண்ட் லேர்னிங்கோட டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிடலாம். இதுலயும் அதே மாதிரி ஆல் டீச்சிங் ஷுட் எய்ம் அட் என்ஷூரிங் லேர்னிங். அதே மாதிரி லேர்னிங்ன்றது எங்க வேணா நடக்கும். ஆல் டீச்சிங் ஷுட் எய்ம் அட் என்ஷூரிங் லேர்னிங். கண்டிப்பா நம்ம லேர்ன் பண்ணணும் தான் சொல்லி கொடுக்குறோம், பட் லேர்னிங்ன்றது எங்க வேணா நடக்கும். ஓகே, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இதுவும். அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ்ல இதெல்லாம் இருக்கு. லேர்னரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பர்சனல், அகாடமிக், சோஷியல் ஆர் இமோஷனல், காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடலசன்ட் லேர்னர்ஸ். அடலசன்ட் லேர்னர்ஸோட ஏஜ் வந்து 12 to 18. ஓகே, சில இடத்துல 11ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இவங்க வந்து ஆக்டிவா இருக்கணும்னு நினைப்பாங்க கிளாஸ்ல. ஓகே, மூவிங் ஃப்ரம் கான்கிரீட் டு அப்டிராக்ட் லேர்னிங் இங்க இருக்கும். ஓகே, அப்புறம் பியர் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஜட்ஜ்மெண்டல் ரொம்ப குயிக்கா பண்ணுவாங்க. ஓவர் ரியாக்டிங் டு எம்பாரஸ்மெண்ட் அண்ட் ரிஜெக்ஷன் பண்றது. தே எக்ஸ்பெக்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க டீச்சர்ஸ் கிட்ட. அப்புறம் அடல்ட் லேர்னர்ஸ்னா 18 years and above அடல்ட் லேர்னர்ஸ். இவங்க அதே மாதிரி தானே எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறது. சீக் ப்ராக்டிக்கல் லேர்னிங் அப்ளிகபிள் டு ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, ப்ரிஃபர் டு மேனேஜ். எல்லா இடத்துலயும் பாசிவா இல்லாம ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறது. ப்ராப்ளம் சால்விங். இதுல டைவர்ஸ் லேர்னிங் ஸ்டைல்ஸ் இருக்கும். அவங்களுக்கு இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் இருக்கும். அப்புறமா பார்த்தது நம்ம பெடகாஜி, ஆண்ட்ரோகாஜி அண்ட் யூட்டோகாஜி. இந்த பெடகாஜிங்கிறது சின்ன பசங்க, யங் லேர்னர்ஸ் படிக்கிறது. டீச்சர் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி செட் பண்ணணும் கிளாஸ்ல, டீச்சிங் மெத்தட்ஸ். ஆண்ட்ரோகாஜி வந்து அடல்ட் லேர்னர்ஸ், அவங்களுக்கு ஏத்த மாதிரி செட் பண்றது. ஓகே, ஆண்ட்ரோகாஜி. யூட்டோகாஜிங்கிறது செல்ஃப் டிட்டர்மைன் லேர்னிங். இது ஆக்சுவலா நம்ம சிலபஸ்ல இல்ல, இது கேட்டா யூட்டோகாஜிங்கிறது இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல். அவங்களே வந்து அவங்க கோல் செட் பண்ணி அவங்களே அது எப்படி பண்ணணும், அவங்க ப்ராக்ரஸை பார்த்துக்கிறது அண்ட் அசஸிங் தேர் ஓன் ப்ராக்ரஸ். அது யூட்டோகாஜி. ஓகேவா? ஈவன் ஆண்ட்ரோகாஜில கூட கொஞ்சம் டீச்சர் வந்து கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க, தப்பா போனா திருத்துவாங்க, அதெல்லாம் இருக்கும். பட் யூட்டோகாஜி ஃபுல்லா அவங்களே வந்து அவங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இதுல, யூட்டோகாஜில. அடுத்தது மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங் நம்ம பார்த்தோம். இந்த மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங்ல அதே தான் இருக்கு. இந்த மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங்கை பொறுத்துதான் நமக்கு மாடல்ஸ் பிரிக்கிறாங்க. ஓகே, அதுலதான் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். பிஹேவியரிசம், கன்ஸ்ட்ரக்டிவிசம், காக்னிட்டிவிசம். ஓகே, பிஹேவியரிசம்னாலே அங்க ஒரு ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு நமக்கு யாரோ இங்க வந்து ஏதோ நமக்கு தேவைப்படுது, ஒரு என்வாயன்மெண்டோட ஸ்டிமுலஸ்ல தான் நம்ம கத்துக்கிறோம். ஓகே, அதே மாதிரி அப்சர்வ் பண்றோம் நிறைய. ஸோ பிஹேவியரிசம்னால எஸ்ஆர் கனெக்ஷன் வேர்ட் அங்க முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவிசம், நாலேஜ் வந்து ஒரு விஷயத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கத்துக்கிறது. காக்னிட்டிவிசம்னாலே இந்த மென்டல் ப்ராசஸ் நடக்கிறது. ஓகே, ஹியூமனிசம்ல நம்மளோட ஹியூமனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது எல்லாமே ஹியூமனிசம் தான். இந்த பர்சனல் growth வந்துடும். ஹியூமனிசம் சம்பந்தமா எது வந்தாலும் அங்க பர்சனல் growth, செல்ஃப் growth இருக்கும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அப்புறம் கிளாசிபிகேஷன் ஆஃப் த மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங்னு பார்த்திருக்கோம். இவங்க என்ன பண்றாங்க, முதல்ல நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதை வந்து டிவைட் பண்றாங்க. இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடல், இதுல ஃபுல்லா எப்படி ஒரு விஷயம் பார்த்துட்டு நம்ம இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்றோம், அப்படி காக்னிஷன் தான் இது. அப்புறம் சோஷியல் இன்ட்ராக்ஷன் மாடல், எப்படி அந்த இன்ட்ராக்ட் பண்ணியே கத்துக்கிறோம். பர்சனல் டெவலப்மெண்ட் மாடல், இதெல்லாம் இந்த ஹியூமனிசம் சம்பந்தமா. ஓகே, பிஹேவியர் ஆல்டரேட்டிங் மாடல், இது வந்து ஃபுல்லா நமக்கு இதுல எஸ்ஆர் கனெக்ஷன்ல போகுது. பிஹேவியரிசம் எப்படி அந்த என்வாயன்மெண்டோட பிளே நடக்குது. ஓகே, இது எல்லாம் அதே தான். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்னா இன்குவைரி பேஸ்டு ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் ஜெராம் ப்ரூனஸ் கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல், இண்டக்டிவ் திங்கிங், இல்டா டாபா மாடல்லாம் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடல் கீழே வருது. சோஷியல் இன்ட்ராக்ஷன் மாடல் கீழே. இது எப்படி டீச்சர் பண்றாங்கன்னா குரூப் டிஸ்கஷன், கோஆபரேட்டிவ் லேர்னிங்லாம் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் சோஷியல் இன்குவைரி மாடல், பெஞ்சமின் காக்ஸ் அண்ட் பைரான். ஒரு குரூப் இன்வெஸ்டிகேஷன் மாடல் ஜான் டூவி. நிறைய ஜான் டூவி வந்தாலே அங்க நிறைய இன்ட்ராக்ஷன், பியூர் லேர்னிங் அந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கும். அப்புறம் பர்சனல் பேசிஸ் மாடல்னாலே தன்னோட செல்ஃப் க்ரோத்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால கார்ல் ராஜர்ஸ் நான் டைரக்டிவ் மாடல், அப்ரஹாம் மாஸ்லோ செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் மாடல். ஓகே, அப்படியே இந்த கவுன்சிலிங்ல வர்றது, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. நெக்ஸ்ட் பிஹேவியர் ஆல்டரிங் மாடல்,
இது வந்து பிஹேவியர் ஆல்டரிங். இதுக்கு நமக்கே தெரியும்ல, இவங்க இதெல்லாம் கிளாசிக்கல் கண்டிஷனிங் பை பாவ்லோ, ஆப்பரண்ட் கண்டிஷனிங், சோஷியல் லேர்னிங் தியரி, ஆல்பர்ட் பந்துரா, இதெல்லாம் பிஹேவியர் ஆல்டரிங் மாடல். ஓகே, நெக்ஸ்ட் இது. அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்ல நம்ம டீச்சர் சென்டர்ட், லேர்னர் சென்டர்ட் ரெண்டு பார்த்தோம். ஸோ இவங்க டீச்சர் மேஜர் ப்ரே பண்ணுவாங்க, இங்க லேர்னர்ஸ் மேஜர் ப்ரே பண்றாங்க. அடுத்தது அதேதான் இந்த டீச்சர் சென்டர்ட் மெத்தட். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பா எதனா ஒரு ஷிஃப்ட்டுக்கு அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான். டீம் டீச்சிங்னா என்ன? 2-3 டீச்சர் சேர்ந்து பண்றது. லெக்சர் மெத்தட் டீச்சரே பண்றது. டெமான்ஸ்ட்ரேஷன் டீச்சர் பண்ணி காட்டுறது. டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் டீச்சர் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்றது. இது எல்லாமே டீச்சர் சென்டர்ட் மெத்தட். ஓகேவா? இதுல வந்து டியூட்டோரியல் கூட இதுலதான் வரும். டியூட்டோரியலும் அவங்க பசங்களுக்கு ஏத்த மாதிரி பண்றது. ஓகேவா? டியூட்டோரியல் சம்டைம்ஸ் டீச்சர் சென்டர்லயும் வரும், அதுலயும் வரும். மேக்சிமம் இதுல வரும் டியூட்டோரியல், அது ஒண்ணு மட்டும். ஏன்னா இங்க நம்ம கொடுத்துருப்போம் லேர்னர் சென்டர்ட்ல. டியூட்டோரியல் வந்து டீச்சர் சென்டர்லயே வரும். ஏன்னா டியூட்டோரியல்னா என்னன்னா, அந்தந்த பசங்களுக்கு எங்க அந்த பசங்களுக்கு புரியலன்னு கண்டுபிடிச்சு சொல்லி கொடுக்கறது. அது டீச்சர் வந்து ஒரு அவங்களுக்கே தனியாவும் சொல்லி கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் ஒரு குரூப்பாவும் எடுத்து சொல்லி கொடுப்பாங்க. அது டியூட்டோரியல். அப்புறம் ஹியூரிஸ்டிக் மெத்தட், flipped classroom, kinesthetic learning, brainstorming, programmed instruction, role playing, simulation, game-based learning, case study, assignment, personalized system of instruction. இது எல்லாமே learner centered methodல வருது. ஓகே, இது எல்லாமே ஹியூரிஸ்டிக் மெத்தட். ஹியூரிஸ்டிக் வந்து இந்த டிஸ்கவரி லேர்னிங், அவங்களுக்கு கண்டுபிடிக்க வைக்கிறது, என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு டிஸ்கவர் சொல்யூஷன் த்ரூ எக்ஸ்ப்ளோரேஷன். ஃபிளிப்டு கிளாஸ் ரூம், நார்மல் கிளாஸ் ரூமோட கொஞ்சம் ஃபிளிப் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோ அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் அதை பத்தின டிஸ்கஷன் நடக்கும். கினஸ்தட்டிக்னாலே ஹேண்ட்ஸ் ஆன் எல்லாமே. பிரெயின் ஸ்டார்மிங்னா ஏதோ ஒன்று டீச்சர் கொடுத்துட்டு அப்படியே பசங்களுக்கு என்ன தோணுதோ சொல்ல வைப்பாங்க, அதை வந்து எழுதுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு இது வர்றது, அந்த மாதிரி ஒரு பிளே பண்றது கிளாஸ்ல. இது ஆக்சுவலி குரூப் ஆக்டிவிட்டி. அதான் குரூப் ஆக்டிவிட்டி பிரெயின் ஸ்டார்மிங். ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன், செல்ஃப் பேஸ்டு லேர்னிங். ஓகே, இந்த மெத்தடிக்ஸ்னு ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க இப்ப அடிக்கடி. அது இந்த ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வரும். மெத்தடிக்ஸ்னா என்னன்னா, இந்த ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லயே அது வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரின்னு சொல்லுவோம். அது நம்ம ஒரு ஆன்சர் போடுவோம், அதுக்கு ஓகே குட்னு ஒரு ஃபீட்பேக் அனுப்புவோம், நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வரும், அதுதான் மெத்தடிக்ஸ்ன்னு சொல்றது. சயின்ஸ் ஆஃப் லேர்னிங்னு சொல்லுவோம். இது பேப்பர் 2ல கேட்டது ஒரு. ஓகே, இங்கேயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடிக்ஸ்ன்னு சொல்லுவோம், சயின்ஸ் ஆஃப் லேர்னிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரோல் பிளேயிங், சிமுலேஷன் அதே மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் செட்டப் பண்ணி பண்றது, கேம் பேஸ்டு லேர்னிங். ஓகே, கேஸ் ஸ்டடி ஒன்னத்தை பத்தியே படிக்கிறது. ஓகே, இன்டெப்தா அசைன்மெண்ட் கொடுக்கறது. ஒரு யூனிட் முடிஞ்சாலும் அதை பத்தின எவ்வளவு பசங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு பாக்குறது அசைன்மெண்ட். நெக்ஸ்ட் இந்த டியூட்டோரியல்ன்றது அங்க வரும். பர்சனலைஸ்டு லேர்னிங் செஷன் தட் ப்ரொவைட் டார்கெட்டட் சப்போர்ட் ஃபார் ஸ்பெசிபிக் டாபிக் ஆர் ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ இது டீச்சரோட பிளே தாங்க ஜாஸ்தி இருக்கும். அப்புறம் பர்சனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டூடெண்ட்ஸ் டு ப்ராக்ரஸ் கன்ஸ்டன்ட் அதுக்கேற்ற ஓன் ஸ்பேஸ்ல பண்றது. இங்கேயும் டீச்சர் சர்வர்ஸ் ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி அங்க கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் லேர்னர் சென்டர்ட், அது ரொம்ப முக்கியம். டீச்சர் சென்டர்ட் அண்ட் லேர்னர் சென்டர்ட். அடுத்தது போர்ட்ஃபோலியோங்கிறது பசங்களோட என்னெல்லாம் சக்சஸ் இருந்துச்சு எல்லாமே அவங்க வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது டீச்சர், அதுதான் போர்ட்ஃபோலியோ. ஓகே, நெக்ஸ்ட் பிலாசபிஸ் ஆஃப் எஜுகேஷன் நம்ம பார்த்தோம். இதுல என்னெல்லாம் பிலாசபிஸ் இருக்குன்னா, ஐடியலிசம். இந்த ஐடியலிசம் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வர ஐடியாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ஸோ மைண்ட், ஐடியாஸ் அண்ட் அப்ட்ராக்ட் திங்கிங் அண்ட் நாலேஜ் டிரைவ்டு ஃப்ரம் இன்டெலக்சுவல் ரீசனிங்னு சொல்றாங்க. எப்படி நமக்கு நாலேஜ் கிடைக்குதுன்னா, நம்ம யோசிக்கிறதுல நம்ம ஐடியாஸ் வரும்ல, அதுதான் திங்கிங்க்கு இம்பார்ட்டன்ஸ். இதோட மெயின் ப்ராப்பனன்ட் பிளாட்டோ. ஓகேவா? ஸோ ஐடியலிசம் என்கரேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்ட்ரைவ் ஃபார் மாரல் அண்ட் இன்டெலக்சுவல் எக்ஸலன்ஸ். நெக்ஸ்ட் ரியலிசம் என்ன சொல்றாங்க, ஐடியாலாம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணு நம்ம பாக்குறோம், பார்த்து எதெல்லாம் உண்மை நம்புறோமோ அதுதான் உண்மை. ரியாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எம்பிரிக்கல் எவிடன்ஸ். எம்பிரிக்கல்னாலே அப்சர்வ் பண்றதா எம்பிரிக்கல் சொல்லுவோம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது ரியலிசம். ஓகே, இதோட மெயின் ப்ராப்பனன்ட் அரிஸ்டாட்டில், தாமஸ் அக்வினாஸ். அடுத்தது பிரக்மாட்டிசம், எல்லாமே லேர்ன்டு த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டேஷன். இதுவும் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும் பிரக்மாட்டிசம். இதுலதான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் இதெல்லாம் வருது. இதோட மெயின் ப்ராப்பனன்ட் ஜான் டூவி. எக்ஸிஸ்டென்ஷியலிசம் இன்னும் கொஞ்சம் போய் அவங்களுக்கு அங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் காட்டணும், அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லாமே எக்ஸிஸ்டென்ஷியலிசம். இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், அதுதான் அதோட கோர். அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதான் எக்ஸிஸ்டன்ஸ்னா அவங்க அங்க இருக்கிற, அவங்க ஒரு பர்சன் அங்க பிரசன்ட் ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்கு அங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ சோரன் கிர்காட் அவர் மெயின் ப்ராப்பனன்ட். ஓகே, நெக்ஸ்ட் நேச்சுரலிசம்னா நேச்சர்ஸ் ரிலேட்டடா இருக்கும். Focusing on the development of the old child in harmony with their environment. இதுக்கு ரூசோ, ஜான் டூவி. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து நமக்கு ஒரு PYQல கேட்டதுனால இதை ஆட் பண்ணது. ப்ராக்ரெசிவ் எஜுகேஷனும் அப்படி ஜான் டூவி. இதுதான்
எப்படி நம்மள ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸிங் ப்ராக்ரஸிவ் எஜுகேஷன் வந்தாலே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது பூரா எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்னால இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பர்சனல் growth அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ரீகன்ஸ்ட்ரக்ஷனிசம்னாலே இங்க ஏதோ ஒரு சொசைட்டி ரிலேட்டட் கண்டிப்பா இருக்கும். ரீகன்ஸ்ட்ரக்ஷனிசம். ஓகே, எஜுகேஷன் ஷுட் ப்ரமோட் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அண்ட் ஹெல்ப் பில்டிங் ஜஸ்ட் சொசைட்டி. நெக்ஸ்ட் இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்புறம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் நம்ம பார்த்தோம். இது எட்கர் டேலோட கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, இது பார்த்தோம். நம்ம எப்படி இங்க மேல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பசங்க ஒரு விஷயம் பார்க்கும்போது 10% தான் புரியும். ஆனா கீழே வரும்போது 90% அவங்க எவ்வளவு ஆன்ஸ் ஆன் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரீட்டைன் ஜாஸ்தி இருக்கும்னு சொல்றது எட்கர் டேலோட கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, அடுத்தது ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பார்த்தோம். இது 2 இருக்கு, ஓல்டு நியூன்னு. ஓல்டு பெஞ்சமின் ப்ளூம் 1956ல பண்ணது. ஓகே, சோ இது 3ஆ பிரியுது, காக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டார்னு பிரியுது. இதுதான் அதோடது. நாலேஜ் கீழ இருந்து ஸ்டார்ட் ஆகும். நாலேஜ், காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், இவாலுவேஷன். இது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபைன், லிஸ்ட், ரெக்கக்னைஸ். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எதுக்கு டீச்சர் யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தையோட நாலேஜ் செக் பண்ண அந்த மாதிரி. ஓகேவா, இதுவும் இங்க தெரியணும். எக்ஸ்பிளைன், சம்மரைஸ்னா பசங்களோட புரிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஸோ அவங்க காம்ப்ரிஹெண்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ அதுவும் முக்கியம். அடுத்தது ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி 2001ல வந்தது. இது லாரின் ஆண்டர்சன் அண்ட் டேவிட் கிராத்வெல் பண்ணது. இவங்க இதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, இது வேர்பா மாத்திருப்பாங்க. ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளையிங், அனலைசிங், இவாலுவேட்டிங், கிரியேட்டிங். அந்த கிரியேட்டிங் இந்த வேர்ட் மேல வரும். ஓகே, இதுவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இந்த மேல மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும், இதுல இருக்கு. அடுத்தது அஃபெக்டிவ் டொமைன் பசங்க அவங்களோட இமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. காக்னிஷன் எல்லாமே அவங்க திங்கிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. இதுவும் அதே மாதிரி ரிசீவிங், ரெஸ்பாண்டிங், வேல்யூயிங், ஆர்கனைசிங் அண்ட் கேரக்டரைசேஷன் பை வேல்யூ. எப்படி ஒரு இமோஷன்ஸை டீச்சர் இது பண்றது, அந்த மாதிரி ரிசீவ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணும் குழந்தை. சைக்கோமோட்டர் ஃபுல்லா பசங்களோட மோட்டர் ஸ்கில்ஸ் ரிலேட்டட். இந்த சைக்கோமோட்டர்ல நம்ம 2 படிக்கிறோம். இஜே சிம்சனோட மெத்தட் ஒன்று படிக்கிறோம், அப்புறம் டேவ் மெத்தட் படிக்கிறோம். சிம்சன் மெத்தட் 1972ல வருது. பர்செப்ஷன், செட், கைடட் ரெஸ்பான்ஸ், மெக்கானிசம், இன்னும் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ஓவர்ட் ரெஸ்பான்ஸ், அடாப்டேஷன், ஒரிஜினேஷன். இந்த மாதிரி ஒரு 7 இருக்கும் இவருதுல. ஓகேவா, இஜே சிம்சன். இது சைக்கோமோட்டர் டொமைன். எப்படி ஒரு குழந்தை ஆன்சான் கத்துக்குது. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களை பார்க்கும், அதுக்கப்புறம் தானே ட்ரை பண்ணும், அப்புறம் அதையே பண்ணி பண்ணி பழகிரும். அதுதான். அது நெக்ஸ்ட் ஆர்ஜே டேவ் என்ன பண்றாரு, 5ல சொல்றாரு. 1975ல இவர் என்ன சொல்றாரு, 5 சொல்றாரு. இமிட்டேட் பண்ணி பாக்குது, அப்புறம் மேனிப்புலேட் பண்ணுது, அப்புறம் ப்ரிசர்ஷன், ஆர்டிகுலேஷன், அப்புறம் நேச்சுரலைசேஷன். ஒண்ணு ஃபர்ஸ்ட் அவங்க பண்றத பாக்குது, அதுக்கப்புறம் தானே கொஞ்சம் பண்ணுது, சூப்பர்விஷனோட பண்ணுது, அதான் மேனிப்புலேஷன். அதுக்கப்புறம் காந்த பண்ண கத்துக்குது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அது ரிலேட்டடாகவும் பண்ணுது, அதுக்கப்புறம் நேச்சுரலா அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிச்சிருது. அதுதான் சைக்கோமோட்டர் டொமைன். அடுத்தது நம்ம பார்க்கறது ராபர்ட் கேக்னேது. இதுல 2 பாக்குறோம். 9 ஈவென்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், கண்டிஷன்ஸ் ஆஃப் 8 லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங். ஓகேவா, இந்த 9 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்க வரும்னா, இப்போ கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் ஏதோ ஒரு கண்டென்ட், ஏதோ ஒரு லெசன் நடத்துறதுக்கு முன்னாடி எப்படி பசங்களோட அட்டென்ஷனை வாங்குறது, அட்டென்ஷன் வேணும்ல நமக்கு. அந்த அட்டென்ஷன் எப்படி பசங்க கிட்ட இருந்து நம்ம பண்றதுன்னா, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணா நம்ம கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. கெயின் அட்டென்ஷன், இன்ஃபார்ம் லேர்னர்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ், ஸ்டிமுலேட் ரீகால் ஆஃப் ப்ரையர் லேர்னிங், பிரசன்ட் த கண்டென்ட், ப்ரொவைட் லேர்னிங் கைடன்ஸ், எலிசிட் பெர்ஃபார்மன்ஸ். பசங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கணும், அப்புறம் ஃபீட்பேக் கொடுக்கணும், அசஸ் பெர்ஃபார்மன்ஸ், என்ஹான்ஸ் ரிட்டென்ஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர். ஓகேவா, அடுத்தது 8 லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங். பசங்களோட லெவல்ஸ் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீச்சர் செட் பண்ணணும். அது சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கணும் மெயினா. இது கீழ இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிக்னல் லேர்னிங்ல பசங்க கத்துப்பாங்க, அப்புறம் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், அப்புறம் செயினிங், வெர்பல் அசோசியேஷன், மல்டிபிள் டிஸ்கிரிமினேஷன், கான்செப்ட், ரூல் கத்துப்பாங்க, அப்புறம் ப்ராப்ளம் சால்விங். கடைசியா ப்ராப்ளம் சால்விங் வரும். கீழே இருக்கிற 4மே பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுது, ஏன்னா அங்க டீச்சரோட ஒர்க் அங்க இருக்கு. மேல போக போக பசங்க இன்னும் கொஞ்சம் காக்னிட்டிவ், பசங்களே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மத்த 4 காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட். ஓகே, இது ஒரு ஹைரார்கி. அதை பத்தி தான் இந்த இடத்துல இருக்கு. செயினிங் பண்ணி எப்படி கத்துக்கிறாங்க, வெர்பல் அசோசியேட் பண்ணுவாங்க, அப்புறம் டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க, அப்புறம் கான்செப்ட் லேர்ன் பண்றாங்க, அதுக்கப்புறம் ரூல் லேர்னிங் வருது, அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டி வளருது. இது 3 இந்த லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங்ல நம்ம படிச்சிருக்கோம். எட்கர் டேல், ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, ராபர்ட் கேக்னேது. அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஒண்ணு, எப்படி அசஸ்மெண்ட் எதுக்கெல்லாம் தேவைப்படுது, நம்ம கரெக்டா பண்றோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அசஸ்மெண்ட் தேவை. ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். ஓகே, இதுக்கு குவிஸ், கிளாஸ் டிஸ்கஷன், கிளாஸ்ல நடக்கிறது இல்லையே, ஏன்னா அது பார்த்த உடனே டீச்சர் பசங்க தப்பு பண்ணா தெரிஞ்சிடும், ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இந்த சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ங்கிறது அப்புறம் கடைசியா நடக்கிறது. இது ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட், எண்ட் ஆஃப் டெர்ம் ப்ராஜெக்ட்லாம். அப்புறம் டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட். இதுக்கு ஒரு ஸ்ட்ராங், இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பசங்களை புரிஞ்சுக்கவத
நமக்கு இது உதவுறது டயக்னாஸ்டிக். அதோட கீவேர்டு வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். இது ஃபார்மேட்டிவ்க்கு அசஸ்மெண்ட். ஓகே, இதுக்கப்புறம் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஆன் கோயிங்கா நம்ம பண்ணும்போது வர்றது. ஸோ டயக்னாஸ்டிக்கும் ஃபார்மேட்டிவ் கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கும். அடுத்தது இப்சேட்டிவ் அசஸ்மெண்ட், அந்த குழந்தையதையே நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறது, செல்ஃப் க்ரோத் எப்படி இருக்குன்னு பாக்குறது இப்சேட்டிவ். பிளேஸ்மெண்ட் அசஸ்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாக்குறது, ஓகே இந்த அளவு தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் இந்த குரூப் செட் பண்றது, அதுதான் பிளேஸ்மெண்ட் அசஸ்மெண்ட். ஓகே, அடுத்தது இதெல்லாம் உள்ளது. இதுல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஷார்ட்டா இருக்கு. பிளேஸ்மெண்ட் அசஸ்மெண்ட், இப்சேட்டிவ் அசஸ்மெண்ட். நாம் ரெஃபரன்ஸ், நம்ம கூட இருந்த அந்த நாம் குரூப்போட நம்மள செக் பண்றது. இங்க ரிலேட்டிவ் ரேங்கிங் அதெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் இதோட கீ டேர்ம். ஓகே, இது நாம் ரெஃபரன்ஸ்ட். கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ், ஒரு ப்ரீ டிஃபைன் கிரைட்டீரியா இருக்கும், அதோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறது கிரைட்டீரியா. ஓகே, கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்ட். ஓகே, இது ரிலேட்டிவ் ரேங்கிங் இருக்கும், இங்க ரேங்கிங் இருக்காது, ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுவோம் கிரைட்டீரியால. இதுல கொஸ்டின்ஸ் இது பூராவே ஆன்சர்ஸ் கொடுக்கல, இதுல எழுதல. ஓகே, நெக்ஸ்ட் மெமரி. இது நான் இப்போ ரீசெண்டா ஒரு 3 இயர்ஸா அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இந்த மெமரி ரிலேட்டடு. ஓகேவா? சோ இந்த மெமரி எப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்சரியில வருது, அப்புறம் சென்சரி மெமரிக்கு போகுது, அப்புறம் ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு போகுது. அங்க நம்ம நிறைய அதை பத்தி யோசிக்கும் போது லாங் டேர்ம் மெமரிக்கு போகுது. இந்த ஷார்ட் டேர்ம் மெமரினா கொஞ்ச நேரத்துல இருக்கும், லாங் டேர்ம் மெமரியில அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப நேரம் இருக்கும், அவ்வளவுதான். இந்த இதுக்கப்புறம் இந்த லாங் டேர்ம் மெமரியில தான் நமக்கு நிறைய டிவிஷன் வருது. ஓகே, இது அதை பத்தின ஒரு இது. ஷார்ட் டேர்ம் மெமரினா கொஞ்ச நேரம் வந்தது. நெக்ஸ்ட் லாங் டேர்ம் மெமரி எப்படி எல்லாம் பிரியுதுன்னா, டிவிஷன் ஆஃப் லாங் டேர்ம் மெமரி ரெண்டா பிரியுது, எக்ஸ்பிளிசிட் மெமரி, இம்ப்ளிசிட் மெமரி. எக்ஸ்பிளிசிட் மெமரினா டிக்ளரேட்டிவ் மெமரி, இது நான் டிக்ளரேட்டிவ் மெமரி. ஏன்னா எக்ஸ்பிளிசிட் மெமரிக்கு வந்து நம்ம கான்சியஸா ஒன்று திங்க் பண்ணாதான் நமக்கு ஞாபகம் வரும், அது எக்ஸ்பிளிசிட். ஓகே, அதுக்கப்புறம் இம்ப்ளிசிட்டா பிரியுது. ஸோ இது எக்ஸ்பிளிசிட், இம்ப்ளிசிட். இது எக்ஸ்பிளிசிட் எப்படி பிரியுது, எபிசோடிக்கா பிரியுது, ஈவென்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஞாபகம் இருக்கு. சிமாண்டிக்னா கான்செப்ட் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஞாபகம் இருக்கு. ஓகே, நம்ம கான்சியஸா திங்க் பண்ணா டக்கு ஞாபகம் வரும், அது எக்ஸ்பிளிசிட். இது நம்ம அப்படியே டக்கு ஞாபகம் வந்துடும், உடனே திங்க் பண்ணு கூட அவசியம் இல்லை, டக்கு ஞாபகம் வரதுல இம்ப்ளிசிட்னு சொல்லுவாங்க. ப்ரொசீஜரல், பிரிமிங், இமோஷனல் கண்டிஷனிங். இதான் இது டிக்ளரேட்டிவ் மெமரி, டைப் ஆஃப் மெமரி தட் ரெக்வயர்ஸ் கான்சியஸ் தாட் அண்ட் எஃபர்ட் டு ரீகால். ஓகே, அது எக்ஸ்பிளிசிட் மெமரி. எபிசோடிக், சிமாண்டிக். ஓகே, எபிசோட்ஸ் ஞாபகம் இருக்கு, சிமாண்டிக்னா ஃபேக்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கிறது. நெக்ஸ்ட் இம்ப்ளிசிட் மெமரினா ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு வர்றது, ரிலையிங் ஆன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு கைட் அவர் ஆக்ஷன். சின்ன வயசுல ஏதோ நம்மள இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருந்தா உடனே நம்ம திங்க் பண்ணாம சடனா ஒரு முடிவு வரும், சடனா ஒரு ரியாக்ட் பண்றது, எல்லாமே இம்ப்ளிசிட் மெமரினால. ஸோ அது ப்ரொசீஜரல் மெமரி, பிரிமிங், இமோஷனல் கண்டிஷன்ஸ். ஓகே, இந்த ப்ரொசீஜரல் மெமரியில எப்பயுமே ஏதோ ஒரு ஆக்ஷன் இருக்கும். இந்த சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது, அது 10 இயர்ஸ் கழிச்சு திருப்பி அது வரும், அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரா பண்ணுவோம், அது ப்ரொசீஜரல் மெமரியில இருக்கும். பாடி மூவ்மெண்ட். ஓகேவா? பிரிமிங்ன்றது ஏதோ ஒண்ணு நம்மள இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கும், அது நமக்கு வந்து அத பிரிமிங், சின்ன சின்ன விஷயம் அது நம்மள ரொம்ப அந்த சமயத்துல நம்மள இம்பாக்ட் கிரியேட் பண்ணது வருது, அவ்வளவுதான். இமோஷனல் கண்டிஷனிங் அதே மாதிரி, ஏதோ ஒரு எமோஷன்ஸ். ஓகேவா? அது திரும்பி நம்ம அதை பார்க்கும்போது ரீகலெக்ட் ஆகும்போது அந்த எமோஷன்ஸ் வருது. ஸோ இது எக்ஸ்பிளிசிட், இம்ப்ளிசிட். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளிசிட்ல வந்து எபிசோடிக், சிமாண்டிக், இம்ப்ளிசிட் மெமரி, ப்ரொசீஜரல், பிரிமிங், இமோஷனல் கண்டிஷன். இமோஷனல் கண்டிஷன் அப்படி இப்படி பிரிமிங்லயும் வரும். ஸோ இதை தனியா ஒரு டிவிஷனா கூட சொல்ல வேணாம். ப்ரொசீஜரல், பிரிமிங், இது கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். அடுத்தது இதுல இருந்து நம்ம ஆப்ஷன்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, பாருங்க. அப்புறம் தியரிஸ்ன்னு பார்த்தோம். பியாஜே காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி, இது ஜீன் பியாஜே சொல்றது, 1936ல வருது. எப்படி வந்து அந்த குழந்தை வந்து பர்த்ல இருந்து அடலசன்ஸ் வரைக்கும் அந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது. இந்த சென்சரி மோட்டர் ஸ்டேஜ் 0 to 2 years, ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் 2 to 7 years சொல்லுவோம். இந்த ஸ்டேஜஸ் மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா கூட போதும். கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ், ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ், இது ஷார்ட்டா SPCF அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது. சென்சரி மோட்டர் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், அந்த வார்த்தை இதுல கீ டேர்ம். இதுல ஈகோ சென்ட்ரிசம் அந்த வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. கான்கிரீட்டுக்கு கன்சர்வேஷன், கிளாசிபிகேஷன். ஃபார்மல் ஆபரேஷனுக்கு இந்த ஹைப்போதெட்டிக்கல் ரீசனிங், டிடக்டிவ் ரீசனிங், அதெல்லாம். இது மாதிரி இந்த 4 வார்த்தை, இந்த வேர்ட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவாரு பியாஜே. ஸ்கீமா, ஸ்கீமாங்கிறது நாலேஜ் எப்படி நம்ம வெளியே பார்க்கறது, நம்ம ஒரு பிளாக்ஸா ஸ்டோர் ஆயிருக்கும் நமக்கு. அசிமிலேஷன், அந்த எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா என்ன பண்ணுவோம், நியூ சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம். அகாமடேஷனா அது யூஸ் ஆகாது, புதுசா ஒண்ணு நம்ம அகாமடேட் பண்ணிப்போம். ஓகே, ஈக்குலிபரேஷனா ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும் ரெண்டுத்துக்குமே. அசிமிலேஷன், அகாமடேஷன் ரெண்டும் சேர்ந்ததுதான் ஈக்குலிபரேஷன். அப்புறம் பியாஜே இது இண்டிவிஜுவல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி. இப்ப நம்ம பார்த்ததே தான், அந்த குழந்தை எப்படி அந்த இண்டிவிஜுவலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிற நாலேஜ. அப்புறம் அக்கார்டிங் டு பியாஜே, இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க.
அப்புறம் வைகாட்ஸ்கி இல்ல விஹாட்ஸ்கி, இது சோசியோ கல்ச்சுரல் தியரி. இவர் என்ன சொல்றாரு, காக்னிஷன் வந்து பசங்க என்வாயன்மெண்ட்டை பார்க்கும் போதே கத்துக்கிறாங்க, அது ரொம்ப முக்கியம், சோசியல் இன்டராக்ஷன் இங்க ரொம்ப முக்கியம் இவர் சொல்றாரு, லிவ் விஹாட்ஸ்கி. அதுக்குதான் இந்த ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் ஒரு வேர்டு யூஸ் பண்றாரு. எப்படி பசங்க வந்து கத்துக்கிறாங்க, அவ்வளவு தனக்கு தெரியாத ஒண்ணுத்துல இருந்து அப்புறம் கத்துக்கிட்டு அதை கத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுல ஸ்கெஃபோல்டிங்ன்ற வேர்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட் டீச்சர் வந்து எது தெரியலையோ சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அது விட்டுறணும், பசங்களே பண்ண விட்டுறணும், அதுதான் ஸ்கெஃபோல்டிங். ஓகேவா? இதுல இந்த 2 வார்த்தை சொல்லுவாரு, கல்ச்சர் டூல்ஸ். கல்ச்சர், லாங்குவேஜ், சிம்பிள், அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் ஒரு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் அந்த பிரைவேட் ஸ்பீச் அண்ட் இன்னர் ஸ்பீச்ன்ற வேர்ட் சொல்லுவார், பசங்க தாங்குள்ள பேசிக்கிறது, அதான் இன்டர்னலைஸ்டு திங்கிங் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. அடுத்தது சோசியல் காக்னிட்டிவ் தியரின்னு ஒண்ணு, இது ஆல்பர்ட் பந்தூரா, இது மட்டும் ஞாபகம் இருந்தா போதும், ஆல்பர்ட் பந்தூரா. அப்புறம் மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் படிக்கிறோம். இது வந்து ஹியூமனிசம்ல வர மாதிரி தான், எப்படி அந்த செல்ஃப் குரோத்துக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதுதான் நமக்கு ஒரு ஈவன் நார்மலா அந்த குழந்தைய படிக்கணும், இல்ல நார்மல் ஹியூமன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு நீட்ஸ் தியரின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும். பிசியாலஜிக்கல் நீட், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, லவ் அண்ட் பிலாங்கிங், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், கீழ இருந்து வரணும். அப்புறம் கோல்பர்கோட மாரல் டெவலப்மெண்ட் தியரி, கோல்பர்க் பண்ண தியரி பேர் என்னன்னா மாரல் டெவலப்மெண்ட் தியரி. இது ஒரு தடவை மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இவங்க தியரி நேம்ஸே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த தியரி நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. விஹாட்ஸ்கினா சோசியோ கல்ச்சுரல் தியரி, பியாஜேனா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி. இது மாரல் டெவலப்மெண்ட். கோல்பர்க் மாரல் டெவலப்மெண்ட் தியரி. எப்படி அந்த மாரல் டெவலப்மெண்ட் அந்த ஏஜ் ஏறுது பசங்களுக்கு, அதான் இதை 3ஆ பிரிக்கிறாரு. அதுல ஒவ்வொன்றுத்துல 2 வரும். ப்ரீ கன்வென்ஷனல் லெவல், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இருக்கும். ஓகே, அடுத்தது கன்வென்ஷனல் லெவல், அடலசன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ், அவங்க இதுல 2 பிரியும். அடுத்தது போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல், சம் அடல்ட்ஸ்க்கு மட்டும் வரும், இதுல 2ஆ பிரியும். ஸோ இது 6 ஸ்டேஜஸ் இருக்கும், 3 லெவல்ஸ் இருக்கும். ஓகே, அது மாதிரி மாரல் டெவலப்மெண்ட் வளரும். இது மாஸ்லோ ஹைரார்கி நம்ம பார்த்துட்டோம். இது தனித்தனியா இதுல இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது பிஹேவியரிசம் தியரிஸ். The father of behaviorism யாருன்னா ஜான் பி வாட்சன். ஓகேவா? பிஹேவியரிசம்னாலே ஃபோக்கஸிங் ஆன் அப்சர்வபிள் பிஹேவியர், பார்த்து பண்றது rather than internal mental, பார்த்து கத்துக்கிறதே நிறைய இருக்கு சொல்றது. இதுல பாவ்லோ கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி, இது மெயினா இவர் சொல்றது அசோசியேட் பண்ணு. ஓகே, இதுக்கு தனியா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவாங்க, அது வந்து அசோசியேட் எப்படி கத்துக்குது. இதுல ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்னு ஒண்ணு வரும். ஓகேவா? ஸ்டிமுலஸ்னா ஏதோ ஒண்ணு பண்றோம், அதுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஸ்கின்னர் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் தியரி. ஓகே, இது எப்படி ரிவார்ட்ஸ், இதுல மெயின் என்னன்னா கீவேர்ட் ரிவார்ட் கொடுப்பாங்க, ரிவார்ட் பனிஷ்மெண்ட், அது மூலியமா எப்படி ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் நம்ம கொண்டு வர முடியும். அடுத்தது தாண்டெக் ட்ரையல் அண்ட் எரர் தியரி, இதுவும் அதே மாதிரி, இதுவும் இந்த பிஹேவியரிசம் குள்ள வர்றதுதான், எப்படி ஒரு விஷயம் பிஹேவியரல் சேஞ்சஸ் நம்ம கொண்டு வர முடியும். இதுக்கு 3 என்னன்னா லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் எஃபெக்ட், ஒரு 3 விஷயம். ஓகேவா? சொல்ல முடியாது, ஏன்னா இப்ப இன்டெப்த் கொஸ்டின் டீச்சிங் ஆப்டிடியூட் கேட்கறாங்க, கேட்கலாம். ஏன்னா இது ஒரு தடவை யூஜிசி நெட்ல கேட்டிருக்காங்க, which period of learning shows no improvement in learning curve. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின் வரும். ஓகே, இந்த லேர்னிங் கர்வ்ன்றது தார்ண்டெக் சொன்னது. இதுல எப்ப இந்த ஸ்பர்ட்ஸ், இது பிளாட்டியூனா மேல வரும், எந்த இடத்துல ஒரு லேர்னிங் கர்வ் அப்படியே நோ இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இருக்கும்னா அது ஸ்போர்ட்ஸ். அந்த மாதிரி இது தாண்டெக் இது. ஸோ இந்த மாதிரி எது வேணா கேட்பாங்க. அப்புறம் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டீச்சிங் தெரியும் நமக்கு, ஜென்ரலா படிச்சா இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். எப்பெல்லாம் டீச்சிங், இது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங் பண்ணிருக்கோம். எந்த இதெல்லாம் டீச்சிங் அஃபெக்ட் பண்ணுது, டீச்சரோட ரிலேட்டட் ஃபேக்டர்னா சப்ஜெக்ட் நாலேஜ், டீச்சிங் ஸ்கில், கம்யூனிகேஷன், ஆட்டிடியூட். அப்புறம் ஸ்டூடெண்ட் ரிலேட்டட்னா ப்ரையர் நாலேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மோட்டிவேஷன், லேர்னிங் ஸ்டைல். என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்னா கிளாஸ் ரூம் சரியா இல்லாத, ரிசோர்ஸஸ் அண்ட் டெக்னாலஜி சரியா இல்லைன்னா, ஸ்கூல் கல்ச்சரே சரியில்லைன்னா, இது கரிக்குலம் அண்ட் பாலிசி ஃபேக்டர் சரியில்லைன்னா, இதெல்லாம் டீச்சிங்கை அஃபெக்ட் பண்ணும். இது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் டீச்சர், இது தெரியும் எப்படி ஒரு டீச்சர் இருக்கணும். அப்புறம் இது ஒரு பிவைக்யூல கேட்டதுனால இதை ஆட் பண்ணுது. சிச்சுவேட்டட் லேர்னிங், சிச்சுவேஷன்ல கத்துக்கிறது. இட் ரெஃபர்ஸ் டு தி ஐடியா that learning is most effective when it occurs in the context, அந்த இடத்துல கத்துக்கிறது. அசிஸ்டட் லேர்னிங்னா யாரும் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ்ல கத்துக்கிறது. இந்த மாதிரி ஒரு பிவைக்யூ வந்திருக்கு. ஓகே, அதனால இதை ஆட் பண்ணுதுன்னா யூஜிசில 2023 கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, இது இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் மெத்தட். இண்டக்டிவ்னா ஸ்பெசிபிக் டு ஜெனரல் போகும், டிடக்டிவ்னா ஜெனரல் டு ஸ்பெசிபிக் போகும். டீச்சர் ஏதோ ஒரு கண்டென்ட் சொல்லி தரும் போது இதுல மெத்தட்ல சொல்லி தரும். ஓகே, இப்போ கோஆபரேட்டிவ் லேர்னிங் எல்லாரும் சேர்ந்து பண்றது. மைக்ரோ டீச்சிங், இது டீச்சர் ட்ரைனிஸ்க்கு ஒரு ஆர்டிபிஷியல் செட்டப்ல ஒரு கிளாஸ் பண்றது. ஓகேவா? அவங்களுக்கு ஒரு 5 to 10 minutes கிளாஸ் ஒரு per லெசன் கொடுத்து, இதோட ஸ்டெப்ஸ் பிளானிங், டீச்சிங், ஃபீட்பேக், ரீபிளானிங், ரீடீச்சிங், இவாலுவேஷன், அந்த மாதிரி வரும்.
இந்த லேர்னர் ஸ்டைல்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். இதுல இத்தனை லேர்னர் ஸ்டைல்ஸ் பார்த்திருக்கோம். ஆடிட்டரி லேர்னர், விஷுவல் லேர்னர், கினஸ்தட்டிக் லேர்னர், ஆக்டிவ் லேர்னர், சீக்வென்ஷியல் லேர்னர், சர்ஃபேஸ் லேர்னர், இந்த இம்பல்சிவ் லேர்னர், டீப் லேர்னர், இதெல்லாம் எக்ஸாம்ல வந்ததுப்பா. ஒரு சர்ஃபேஸா படிக்கிறவங்க, மெமரைஸ் பண்ணி படிக்கிறவங்க, இம்பல்சிவ்னா குவிக் டிசிஷன்ஸ் எடுக்கிறது யோசிக்காம அந்த மாதிரி படிக்கிறவங்க, டீப் லேர்னர், இது ஒரு தடவை எக்ஸாம்ல வந்துச்சு. யார் வந்து எல்லாத்தையும் கான்செப்டை தரோவா படிப்பாங்கன்னா அவங்க டீப் லேர்னர்ஸ். ரிஃப்ளெக்டிவ் லேர்னர், படிச்சதை யோசிச்சு பண்றது. குளோபல் லேர்னர்ஸ் எதையும் பிக் பிக்சரா பாக்குறவங்க. ஓகே, அப்புறம் டீச்சிங் ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. எக்ஸ்பர்ட் சொல்லுவோம், ஃபார்மல் அத்தாரிட்டி, பர்சனல் மாடல், ஃபெசிலிட்டேட்டர், டெலிகேட்டர் அந்த மாதிரி சொல்லுவோம். அப்புறம் டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம், இது கூட இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, எதெல்லாம் வந்து ஒரு டீச்சருக்கு ஹெல்ப் பண்ணுது டீச்சிங்கை என்ஹான்ஸ் பண்ண. அப்புறம் ரூப்ரிக்ஸ்ங்கிறது ஒரு ஸ்கோரிங் கைடு. ஓகேவா, அதுல என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஆக்டிவிட்டி எதனா கொடுத்தாங்கன்னா டீச்சர் அதெல்லாம் மார்க் பண்றது, அந்த ஸ்கோர் பண்றது, அந்த ஸ்கோரிங் கைட். ஒரு ரூப்ரிக் கொடுத்தாங்கன்னா ஸ்கோரிங் கைட். அண்ட் எவாலுவேட் த குவாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்டட் ரெஸ்பான்ஸ், எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அது எப்படி இருக்கும்னு இங்க இருக்கு. ஓகே, ரூப்ரிக்ஸ் பத்தி. அப்புறம் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் டீச்சிங் நமக்கு தெரியும். ஆன்லைனா ஃபேஸ் டு ஃபேஸ், ஆஃப்லைனா இந்த மாதிரி பண்றது. அப்புறம் நியூராலஜிக்கல் கண்டிஷன், டிஸ்லெக்சியா, டிஸ்கால்குலியா நம்பர் ப்ராப்ளம், டிஸ்கிராஃபியானா ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பெல்லிங் ப்ராப்ளம், ஆடிட்டரி கேட்கறது, விஷுவல் பார்க்கறது. அப்புறம் எல்எம்எஸ் அண்ட் மூக். எல்எம்எஸ்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், மூக் மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். ஓகே, எல்எம்எஸ் ஒரு சின்ன லெவல்ல தான் இருக்கும், அது எல்லாமே மேனேஜ் பண்ணுவோம். ஓகே, அசஸ்மெண்ட் பண்றது அதெல்லாம். மூக்குங்கிறது பெரிய லெவல், அது கோர்ஸ், மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். எல்எம்எஸோட எக்ஸாம்பிள் மூடில், கேன்வாஸ், பிளாக் போர்ட் லேர்ன், சீசா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்எம்எஸோட எக்ஸாம்பிள் மூடில், கேன்வாஸ், இது ரெண்டு கண்டிப்பா அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. பிளாக் போர்ட் லேர்ன், சீசா, கூகுள் கிளாஸ் ரூம், கிளாஸ் டோஜோ, ஸ்கூலாஜி, இதுவும் அடிக்கடி எக்ஸாம்ல வரும். எட்மோடோ, டேலண்ட் எல்எம்எஸ், சாப் லிட்மஸ், ஐஸ்பிரிங் லேர்ன், டோசிபோ, இது எல்லாமே வந்து எல்எம்எஸோட எக்ஸாம்பிள். மூக்கோட எக்ஸாம்பிள், மூக் ஆக்சுவலா ரெண்டா பிரியும், எக்ஸ் மூக், சி மூக். இது எக்ஸ்டெண்டட் மூக், இது கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் மூக். எக்ஸ் மூக்லாம் நார்மலா ஒரு டீச்சர் பேஸ்டா இருக்கிறதுல எக்ஸ் மூக், லெக்சர் பேஸ்ட், நமக்கு வீடியோ வருது இல்ல, எல்லாமே எக்ஸ் மூக் தான். இப்ப ஸ்வயம்ல பாக்குறது எல்லாம் எக்ஸ் மூக் சம்பந்தமானதான், ஏதோ ஒரு லெக்சர் கொடுக்குறாங்க அவ்வளவுதான், ட்ரெடிஷனல் பேஸ்டா இருக்கும். சி மூக் வந்து கனெக்டிவிஸ்டா இருக்கும், 2-3 பேர் ஷேர் பண்ணும் இந்த மாதிரி. இது எங்க இருக்குன்னா லேர்னிங் டுகெதர் மூக் பை ஐஐடி பாம்பே இதுல இருக்கும். ஓகேவா, எல்லாருமே ஷேர் பண்றது இருக்கும் இதுல, கனெக்டிவிஸ்ட் கொலாபரேஷன் இருக்கும் சி மூக்ல. அதே மாதிரி இதோட எக்ஸாம்பிள் ஸ்வயம், கோர்சரா, எடெக்ஸ், யுடாசிட்டி, ஃபியூச்சர் லேர்ன், கான் அகாடமி, ஸ்கில் ஷேர், ஓப்பன் லேர்ன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. எதனா ஒரு ஷிஃப்ட்டுக்கு கேட்பாங்க, இதெல்லாம் எது மூக் கோர்ஸ், இதுல எது எல்எம்எஸ் அது. ஓகேவா, அதே மாதிரி மூக் கிட்டுங்கிறது இவங்க வந்து மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் பண்றவங்க. ஓகேவா, இட் ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் பெய்ட் ஆன்லைன் கோர்ஸ். ஓகே, மூக் கிட் அந்த கோர்சஸ் எல்லாம் ரெடி பண்றது, அந்த வேலையெல்லாம் பண்றது மூக் கிட், அது ஒரு பிளாட்ஃபார்ம். அப்புறம் என்பிடிஎல், இபிஜி பாட்ஷாலா, என்டிஎல், ஓகேவா, இதெல்லாம் மூக். மூக் கோர்சஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, பிளெக்சிபிளா படிக்க முடியும். அப்புறம் ஸ்வயமோட ஃபுல் ஃபார்ம் ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட், இது 2017 வந்துச்சு. இப்போ இதுல 10 கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. ஐஎன்ஐ ஒண்ணு, இது ஏஐசிடி, என்பிடிஎல், யூஜிசி, சிஇசி, என்சிஆர்டி, இது நம்ம ஹையர் எஜுகேஷன் ஆட் பண்ணியிருக்கோம். என்ஐஓஎஸ், இக்னோ, ஐஐஎம்பி, என்ஐடிடிஆர், இன்னொன்னு ஐஎன்எஸ், இந்தியன் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், ஐஎன்ஐ. ஓகே, இந்தியன் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். அதுல என்னெல்லாம் இருக்குன்னா எமினன்ஸ், ரொம்ப பெரிய அந்த எலைட் காலேஜஸ், அந்த காலேஜஸ்ல இருக்க சில பேர் அதுல ஒரு கோர்ஸ், ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ்லாம் அதுல கொடுக்குறாங்க, ஐஎன்ஐ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ லெக்சர். இதுல ஒரு 4 குவாட்ரன்ஸ் இருக்கு. என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும்னா வீடியோ லெக்சர், ரீடிங் மெட்டீரியல், செல்ஃப் அசஸ்மெண்ட், டிஸ்கஷன் ஃபோரம். ஸ்வயம் பிரபா தெரிஞ்சது, இது ஒரு 40 சேனல்ஸ் இருக்கு. ஜிசாட் 15 சேட்டலைட். ஓகே, பைசாக்ல இருந்து வருது. அப்புறம் இதுல இவங்க இதுல கண்டென்ட் கொடுக்குறவங்க இவங்க எல்லாம் இன்ஃபிளிப் நெட் சென்டர் இதை மெயின்டைன் பண்றாங்க. இதோட சேனல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. ஓகே, எது வேணா கேட்பாங்க. இதுல 10 வரைக்கும் இதுக்கு நேம் இருக்கிறதுனால இதுல மாத்தி மாத்தி கேட்பாங்க. பட் இப்ப இன்னும் கொஞ்சம் போய் இதுல எல்லாமும் கேட்கறாங்க. இது இன்னும் கொஞ்சம் டெப்தா நம்ம ஹையர் எஜுகேஷன்லயும் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை விட அதுல டெப்தா பண்ணிருப்போம். எத்தனை சேனல்ஸ் ஐஐடி பாம்பே பண்றாங்க, மெட்ராஸ் பண்றாங்க, அந்த மாதிரி பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் இவாலுவேஷன் அண்ட் கிரேடிங், சிபிசிஎஸ், சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம், அந்த ஏபிசி, அதை பத்தியும் கொஞ்சம் படிச்சுக்கோங்கப்பா, அதுவும் வரும். இது அசஸ்மெண்ட் அண்ட் கிரேடிங். ஓகே, இது 10 பாயிண்ட் எப்படி காலேஜ்ல கொடுக்குறாங்க அந்த சிபிசிஎஸ், அதை பத்தி இருக்கு. ஓகே, இது அப்புறம் எஸ்ஜிபிஏ எப்படி கால்குலேட் பண்றாங்க, சிஜிபிஏ எப்படி பண்றாங்க. ஓகேவா, அவ்வளவுதான்ப்பா. இது எல்லாமே நம்ம டீச்சிங் ஆப்டிடியூட்ல இருக்கிறது. இதெல்லாம் பாருங்க, பிவைக்யூஸும் பாருங்க. ஓகே, நம்ம இப்ப ரிசர்ச் ஆப்டிடியூட்ல என்னெல்லாம் பார்த்தோம்னு பார்ப்போம்.
நிறைய பார்த்திருக்கோம். ஏன்னா டீச்சிங் ஆப்டிடியூட் 4 days பண்ணோம்ல, அதனால நிறைய இருக்கு அதுல. இதுவும் நிறைய தான் இருக்கும். ரிசர்ச் ஆப்டிடியூட் கிட்டத்தட்ட 4 days பண்ணோம். ஓகே, ரிசர்ச் ஆப்டிடியூட் என்னெல்லாம் பார்த்தோம்? இவ்வளவு பார்த்திருக்கோம் ரிசர்ச் ஆப்டிடியூட்ல. ஓகே, வேரியபிள்ஸ், டேட்டா கலெக்ஷன், நல்ல ஹைபோதசிஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் இதுல. இதெல்லாம் நார்மலா ரிசர்ச்னா என்ன, ரீனா அகைன், சர்ச்னா எக்ஸாமின் க்ளோஸ்லி. அப்ப இதுல டெஃபினேஷன்ஸ் இருக்கு ரிசர்ச் இது. அப்புறம் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரிசர்ச் என்னெல்லாம், எதுக்காக ரிசர்ச் பண்ணணும், ஓகேவா? ஒரு டிசிஷன் மேக், ஏதோ ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் ஃபைண்ட் பண்றதுக்கு. அது இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ரிசர்ச்னா என்ன? ஓகே, இது அப்சர்வேஷன்ல இருந்து தியரிக்கு போகுது, இது தியரியில இருந்து டேட்டால இருந்து கலெக்ட் பண்ணி பண்றோம். ஓகே, இது கொஞ்சம் அடுத்தது. இதுல நான் கொஞ்சம் ஆன்சர் போட்டிருப்போம். அப்புறம் பாசிட்டிவிசம் அண்ட் போஸ்ட் பாசிட்டிவிசம்னு ஒண்ணு பார்த்தோம். பாசிட்டிவிசம்னா முன்ன வந்தது, போஸ்ட் பாசிட்டிவிசம் நெக்ஸ்ட் லெவல்ல வந்தது இது. ஓகேவா? இங்க சயின்ஸ் ரிலேட்டடுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். எம்பசைசஸ் ஆப்ஜெக்டிவ் அப்சர்வபிள் ஃபேக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரிலைஸ் ஆன் சயின்டிபிக் மெத்தட், குவான்டிடேட்டிவ் டேட்டாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மெயினா வந்து ஆப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ், இது சொன்னது எதுனா சப்ஜெக்டிவ்னா என்ன, நம்மளோட ஒப்பீனியனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல சப்ஜெக்ட். ஆப்ஜெக்டிவ்னா என்னன்னா பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ், நம்புறது எல்லாம் ஆப்ஜெக்டிவ். ஓகேவா? எல்லாரும் ஓகே கரெக்டா இருக்குன்னு சொல்றதெல்லாம் ஆப்ஜெக்டிவ்ல வந்து. சப்ஜெக்டிவ் என்னோட ஓன் பெர்செப்ஷன், இது சப்ஜெக்டிவ்ல வரும். போஸ்ட் பாசிட்டிவ்ஸ்னா அக்னாலஜ், நாலேஜ் வந்து நாட் கம்ப்ளீட்லி ஆப்ஜெக்டிவ். அவங்க என்ன சொல்றாங்க, எதெல்லாம் உண்மைன்னு சொன்னாங்களோ எல்லாம் உண்மைதான்றது அவங்க சொல்றாங்க பாசிட்டிவிசம்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணி பார்த்தாதான் அதுல எனக்கு தெரியும்ன்றது இவங்க சொல்றது போஸ்ட் பாசிட்டிவிசம்ல. அக்செப்ட்ஸ் தட் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அந்த கான்செப்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல கூட மாறும். ஸோ என்னோட சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க முக்கியன்றது போஸ்ட் பாசிட்டிவிசம். அடுத்தது இருக்கு ரிசர்ச் டிசைன். எப்படி ரிசர்ச் டிசைன் பண்றோம்? ரிசர்ச் டிசைன்ங்கிறது ஓவரால் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இது ரிசர்ச் ப்ராசஸ். இதுக்கு என்னெல்லாம் சிஸ்டமேட்டிக் அப்ரோச், ஐடென்டிஃபை பண்ணணும், ரிவ்யூ எக்ஸிஸ்டிங் லிட்ரேச்சர் பண்ணணும், ஹைபோதசிஸ் செட் பண்ணணும். there is no slide show. எல்லாருக்கும் தெரியலையாப்பா? நான் பிரசன்ட் பண்ணலையா? பிரசன்ட் பண்ணி தெரியுது இல்லப்பா? ஹைபோதசிஸ் ஃபார்முலேட் பண்ணணும். அதுக்கப்புறமா ரிசர்ச் மெத்தடாலஜி நம்ம செட் பண்ணணும். ரிசர்ச் டிசைன் இப்ப நம்ம பாக்குறோம். அப்புறம் ரிசர்ச் பிளான் எழுதுறோம். அப்புறம் டேட்டா கலெக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் டேட்டாவை அனலைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் வரும். இதெல்லாம் ரிசர்ச் டிசைன்ல வருது. அப்புறம் ரிப்போர்ட் ரிசல்ட்ஸ், அதுக்கப்புறம் ரிசல்ட் ரிப்போர்ட் பண்றோம். டிசமினேஷன்னா அந்த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸை பப்ளிஷ் பண்றதை டிசமினேஷன் சொல்றோம். ஓகே, the research findings are shared with a wider community. ஜேர்னல்ஸ்ல எல்லாம் பப்ளிஷ் பண்றது, இல்ல கான்ஃபரன்ஸ்ல பிரசன்ட் பண்ணலாம் ரிசர்ச் பேப்பர், அதை டிசமினேஷன் சொல்றோம். ஓகே, அடுத்து இதுல இருக்கு. அப்புறம் ரிசர்ச் மெத்தடாலஜி, என்ன மெத்தட்லாம் இருக்கு அதை பத்தி நம்ம நிறைய இருக்கு. பாப்புலேஷன் நமக்கே தெரியும். நம்ம எதை பத்தி பாப்புலேஷன் ஓவராலா பாக்குறது. ஓகேவா? இப்ப சென்னையில இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரையும் எல்லாரையும் பாக்குறது, அது வந்து பாப்புலேஷன். அதுல இருந்து ஒரு 500 டீச்சர்ஸ்க்கு மட்டும் நான் டேட்டா கலெக்ட் பண்ணணும், அது என்னோட சாம்பிள். ஓகே, பாப்புலேஷனா ஓவரால். சாம்பிள்னா அதுல இருந்து கொஞ்சம் பேர் எடுக்கிறது சாம்பிள். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல எல்லாருக்குமே அங்க சான்ஸ் இருக்கும். ப்ராபபிலிட்டி இது 4 பிரியும். ப்ராபபிலிட்டி SSSன்னு சொல்லுவோம். சிம்பிள் ரேண்டம், ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங். இது 4 கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சுன்னா, ஏன்னா கேட்பாங்க நிறைய கொடுத்துட்டு இது எது நான் ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி. ஸோ தெரியணும். ஓகேவா? இதெல்லாம் அதுதான். நான் ப்ராபபிலிட்டில அந்த மாதிரி எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கு சொல்ல முடியாது. இதுல வந்து நமக்கு ஏத்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஓகேவா? கன்வீனியன்ட் சாம்பிளிங், பர்பசிவ் சாம்பிளிங், ஸ்னோபால் சாம்பிளிங், கோட்டா சாம்பிளிங், அந்த மாதிரி பிரியும். இது சாம்பிளிங், பாப்புலேஷன். அதுக்கப்புறம் சாம்பிளிங் எரர் ஒன்று சொல்றோம். நம்ம சாம்பிளிங் சரியா எடுக்கலன்னா சம்டைம்ஸ் வந்து எரர் காட்டும். அதான் சாம்பிளிங் எரர். லார்ஜர் சாம்பிள் சைஸ் இருக்கும் போது சாம்பிளிங் எரர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்புறம் வேரியபிள்ஸ் நம்ம பிரிக்கிறோம். இந்த வேரியபிள்ஸோட டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் நமக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் படிச்சிருக்கோம், டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நம்ம எதை பத்தி நம்ம பாக்குறோம், அது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். நியூ டீச்சிங் மெத்தட், பசங்களோட லேர்னிங் அவுட்கம் இன்க்ரீஸ் பண்ணதால நியூ டீச்சிங் மெத்தட், அதுதான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேவா? டிபெண்டன்ட் வேரியபிள் எது, லேர்னிங் அவுட்கம் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, அதுதான் மெயினா நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது நம்மளோட ரிசர்ச்ல இருக்கும். அதுல நடுவுல சுத்தி சுத்தி வர்றதுதான் இந்த கண்ட்ரோல் வேரியபிள். சில வேரியபிள் கெப்ட் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? அடுத்தது எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள், சில எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ் இருக்கும். அது வந்து குட் அஃபெக்ட் த டிபெண்டன்ட் வேரியபிள், ஸ்டூடெண்ட் அவுட்கம் பாதிக்கும். ஓகே, பசங்களோட நல்லா படிக்கிற பசங்களா இருக்கலாம், ஏதோ சம்திங் இருக்கும், எக்ஸ்ட்ரா வேரியபிள் அங்க இருக்கும். அப்புறம் மாடரேட்டர் வேரியபிள், இது வந்து இன்ஃப்ளூயன்சஸ் ஸ்ட்ரென்த் ஆர் டைரக்ஷன். ஓகே, அது மாடரேட்டர், நடுவுல இருக்கும். அது மாடரேட்டர் வேரியபிள். நியூ டீச்சிங் மெத்தட் பசங்களுக்கு பிடிச்சதா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கும் அந்த மாடரேட்டர் வேரியபிள். இல்ல ப்ரையரோட
பசங்க முன்னாடி படிச்சதோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும், கனெக்டடா இருக்கும். அதெல்லாம் மாடரேட்டர் வேரியபிள் வருது. மீடியேட்டர் வேரியபிள் அதுதான் அப்படி இப்படி. மீடியேட்டர் வேரியபிள் ஹவ் அண்ட் ஒய் அவ்வளவுதான் சொல்லும். ஏன் அது வந்து பசங்களுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு, அது ரீசன் சொல்றது. அது மீடியேட்டர் வேரியபிள். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்ரோச்சஸ் ஒன்று இருக்கு. இது குவான்டிடேட்டிவ் அப்ரோச், குவாலிட்டேட்டிவ் அப்ரோச், மிக்சட் மெத்தட் அப்ரோச் பிரியுது. ஓகேவா? இதெல்லாம் தெரியும். குவான்டிடேட்டிவ் அப்ரோச்னா இங்க வந்து நிறைய நம்பர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க டேட்டா கலெக்ட் பண்ணும்போது. குவாலிட்டேட்டிவ் அப்ரோச்ல அவங்களோட இமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. மிக்சட் மெத்தட் ரெண்டும் சேர்றது. ஓகே, நெக்ஸ்ட் 2 மெயின் ரிசர்ச் கேட்டகரி, பேசிக், ஃபண்டமெண்டல் ரிசர்ச், அப்ளைட் ரிசர்ச் பிரியும். இது டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் ரெண்டா பிரியும். நாலேஜ் டெவலப்மெண்ட், டைம் டைமென்ஷன். ஓகேவா? இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆக்ஷன் ரிசர்ச்ங்கிறது ரியல் லைஃபோட கனெக்ட். நம்ம இப்போ பண்றது வந்து உடனே நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியும். அது ஆக்ஷன் ரிசர்ச், ரியல் லைஃப் கனெக்டட் ப்ராப்ளமா இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் வந்து அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அவ்வளவுதான். அதை பத்தி வேற எதுவும் பண்ண மாட்டோம். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். இந்த இடத்துல 2 குரூப் இருக்கும் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு. அதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நம்ம இதுல மேனிப்புலேட் பண்ண முடியும், அதுவும் இம்பார்ட்டன்ட். மேனிப்புலேஷன்னா எனக்கு ஏத்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ண முடியும், அதுதான் மேனிப்புலேஷன். ஓகேவா? இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்னா இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். சில இடத்துல எனக்கு புரியாம இருக்கும், ரிசர்ச் சரியா இருக்காது அதோடது. அதை இன்னும் கொஞ்சம் நான் போய் டேட்டா கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஹைபோதசிஸ் செட் பண்ணுவேன். அது எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச் வந்து ரீசன் சொல்லும், ஏன் இந்த மாதிரி வந்திருக்கு ப்ராப்ளம், இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வந்துச்சு, அவ்வளவு. ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ங்கிறது பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் கனெக்டடா இருக்கும். இந்த எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச்லயும் காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட். எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலயும் காசும் எஃபெக்டும் இருக்கும். ஏதோ ஒரு நடந்திருக்கு, அதனால ஒரு விளைவு வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல காசும் எஃபெக்டும், நம்ம காசை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இதுலயும் காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே இப்ப நம்ம பார்த்துருக்கோம்ப்பா. டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இதெல்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னு இருக்கு. இது கொஸ்டின் இருக்கு பாருங்க. ஆக்சுவலா நிறைய பண்ணிருக்கோம் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் படிச்சாலே ஓரளவு மேனேஜ் பண்ண முடியும் ரிசர்ச் கொஸ்டின்ஸ் நம்ம. இது சாம்பிளிங் பத்தி வருது. இது லிட்ரேச்சர் ரிவ்யூ பத்தி ஒரு கொஸ்டின். அதே மாதிரி லிட்ரேச்சர் ரிவ்யூனா நம்ம பண்ற ரிசர்ச் ரிலேட்டடா வேற எதனா ரிசர்ச் பேப்பர்ஸ் பண்ணிருக்காங்களா, அதுல இருந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி எதெல்லாம் அவங்க பண்ணாம விட்டுட்டாங்க, அதுதான் ரிசர்ச் கேப்னு சொல்லுவோம், அதை பண்றது. ஓகேவா? இதெல்லாம் அப்படியே இதுவா இருக்கு. ஓகே, இல்ல இது ஒரு ஸ்கிரீன் அப்படியே இதுவா இருக்கு. அடுத்தது ஆக்ஷன் ரிசர்ச், அப்ளைட் ரிசர்ச். ஆக்ஷன் ரிசர்ச்னா இதுவும் வந்து ரியல் லைஃப் ப்ராப்ளமோட கனெக்ட் ஆனது. இப்ப டீச்சரே அங்க வேலை செய்வாங்க, அதுதான் ஆக்ஷன் ரிசர்ச்ல மெயின். ரிசர்ச்சரே அங்க வந்து ஒர்க் பண்ணுவாரு. இதெல்லாம் சைக்கிளிக்கலா இருக்கும். அப்ளைட் ரிசர்ச்சும் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ல லீனியர் ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. அது ரிசர்ச்சர் ட்ரிவன். ஓகேவா? அப்ளைட் ரிசர்ச் அதை ஜெனரலைஸ் பண்ண முடியும். ஃபண்டமெண்டல் ரிசர்ச், பேசிக் ரிசர்ச், டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், கேரக்டரிஸ்டிக். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல மேனிப்புலேஷன் வரும், இண்டிபெண்டன்ட் வேரியபிளை மேனிப்புலேட் பண்ணும், காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல். ஏன்னா இது கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும் இது நமக்கு. ஏன்னா அங்க நம்ம 2 இதை கம்பேர் பண்றோம். எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் கொஞ்சம் டீப் அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்றது. ஓகே, எக்ஸ்பிளனேட்டரி ரீசன் இது நம்ம பார்த்துட்டோம். ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். அப்புறம் இது இம்பார்ட்டன்ட். மெத்தட்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ல வந்து எப்படிலாம் இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்க்கு பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், ஆர்கைவல் சில புக்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணலாம், ஓரலா கலெக்ட் பண்ணலாம், இல்ல குவான்டிடேட்டிவ் டேட்டா இந்த இதுல இருந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் அதுல இருந்து கலெக்ட் பண்ணலாம், சில கண்டென்ட்ல இருந்து கலெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இன்னொன்னு பிரைமரி, செகண்டரி ரிசோர்ஸும் அங்க இருக்கு. பிரைமரியாவும் கலெக்ட் பண்ணலாம். யார்கிட்ட நம்ம நேரா ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணா அது பிரைமரி. மத்தவங்க மூலியமா நமக்கு டேட்டா வர்றதெல்லாம் செகண்டரி. ஓகே, அதுவும் இம்பார்ட்டன்ட். எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர். ஓகேவா? இங்க காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கும். முன்ன நடந்த விஷயத்தை வச்சு நம்ம பாக்குறது, எஃபெக்ட பாக்குறது. பினாமினாலஜிக்குன்னா அங்க இருந்தவங்க லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் இங்க நமக்கு கீட்டம். ஓகே, அடுத்தது கிரவுண்டட் தியரி. கிரவுண்டட் தியரியும் கிட்டத்தட்ட கிரவுண்டட் தியரி அந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் ரெண்டுமே என்னன்னா ஒரு கிளாரிட்டி இல்லாதப்ப ஆரம்பிக்கிறது தான் இந்த 2 ரிசர்ச்சுமே. அந்த ரிசர்ச்சை பத்தின கிளாரிட்டி இல்லை, எந்த ரிசர்ச் பேப்பரும் சரியா சொல்லாதப்ப நம்ம இன்டெப்த் போயிட்டு டேட்டா கலெக்ட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்றதுதான் இந்த ரெண்டுமே. கிரவுண்டட் தியரியும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஹைபோதசிஸ் செட் பண்ணும். எக்ஸ்ப்ளோரேட்டரி இதே மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் அப்புறம் கோரிலேஷன்ல ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது. எம்பிரிக்கல்னாலே அப்சர்வ் பண்றது. அப்புறம் டிபெண்ட்ஸ் ஆன் டைம் டைமென்ஷன், லாங்கிடியூட்னல் இருக்கு. லாங்கிடியூட்னல்னா என்னன்னா இன்னைக்கு ஒன்று கலெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 3 months கழிச்சு நான் கலெக்ட் பண்றது, அது லாங்கிடியூட்னல். கிராஸ் செக்ஷன்லாம் ஸ்னாப்ஷாட், ஒரே தடவை டக்குன்னு ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்றது. ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ணி இது எல்லாமே யூஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான்ப்பா, பண்ணி பாருங்க நீங்க. இது ஓகே, இதுல வந்து ஷார்ட்டா இருக்கு எல்லாமே. பினாமினா அப்ளைடு,
இது ஆக்ஷன் ரிசர்ச்சோட பிளான், அப்சர்வ், ரிஃப்ளெக்ட். ஓகே, அடுத்தது ஹைபோதசிஸ். இந்த ஹைபோதசிஸ்ன்ற வேர்டு எங்க வரும்னா, இப்ப நம்ம இது வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல மட்டும்தான் ஹைபோதசிஸ் வரும். ஓகே, அந்த நம்பர்ஸா கலெக்ட் பண்ணும்போது தான் நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இப்படிதான் இருக்கும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுவோம். இந்த ரிசர்ச் இப்படி வரும், அதான் டெஸ்டபிள் ஸ்டேட்மெண்ட், ஒரு ப்ரெடிக்ஷன் அது பண்ணுவோம்ல, அதுதான் ஹைபோதசிஸ். குவாலிட்டேட்டிவ்ல சம்டைம்ஸ் ஹைபோதசிஸ் வரும். எப்பனா டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுவோம், அப்ப வரும், பின்னாடிதான் வரும். பட் இதுலதான் முன்னாடியே வரும் ஹைபோதசிஸ் ஸ்டேட் பண்றது. ஹைபோதசிஸ் டெஸ்டிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹைபோதசிஸ் டெஸ்ட் பண்ணாதான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? இதுல டைப் 1 டைப் 2 எரர்னு 2 இருக்கு. டைப் 1 எரர்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ் சொல்லுவோம், டைப் 2 எரர்னா ஃபால்ஸ் நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஓகே, இதுல அந்த ரிஜெக்ட் ஹைபோதசிஸ்னு ஒண்ணு வரும். 2 இருக்கும் இதுல ஹைபோதசிஸ் பொறுத்தவரைக்கும். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ், நல் ஹைபோதசிஸ். நல் ஹைபோதசிஸ்னா என்னன்னா, ஒரு 2 விஷயம் நம்ம செக் பண்றோம். நியூ டீச்சிங் மெத்தட் எஃபெக்ட் உண்டு பண்ணுதா, இல்ல உண்டே பண்ணல, எந்த சேஞ்சஸும் வரலன்னா அது நல் ஹைபோதசிஸ். இல்ல சம் சேஞ்சஸ் அது ஏற்படுத்துது, அது ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். அந்த 2 தான் நம்ம செக் பண்ணுவோம். ஒரு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், இது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி முடிச்சோம்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஒன்று செட் பண்ணுவோம். ஓகே, இதுல வந்து நமக்கு 1%, 5%, 10%, 3 இருக்கு லெவல். 3 லெவல் செட் பண்ணிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு பி வேல்யூன்னு ஒன்று வரும், அது செக் பண்ணுவோம். இதுல இன்டெப்த் கேட்க மாட்டாங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அது எதுக்குன்னா ஹைபோதசிஸ் டெஸ்டிங்ல யூஸ் பண்ணுவோம். அந்த ஹைபோதசிஸை ரிஜெக்ட் பண்ணணுமா அக்செப்ட் பண்ணுமான்ற ரீசனுக்காக யூஸ் பண்றது, அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாமே பிவைக்யூஸ், இதெல்லாம் பாருங்க, ஆன்சர்ஸும் இருக்கு. இதுக்கே இவ்வளவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி டேட்டா. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்கேல்ஸ் அதே மாதிரி ரொம்ப முக்கியம் நமக்கு. மெஷர்மெண்ட் ஸ்கேல்ஸ் நாமினல்னா எப்படி இருக்கும், கேட்டகரிஸா கலெக்ட் பண்ணியிருப்போம், மேல் ஃபீமேல் அப்படி. ஆர்டினல்னா இங்க வந்து ரேங்கிங் இருக்கும். ஓகே, அதே மாதிரி 4 ஸ்கேலுமே ஒரே கனெக்டடா தான் இருக்கும். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுல இருக்கும் கண்டிப்பா. ஓகே, அதோட சேர்த்து இதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அதுதான் இதுல வந்து ரேங்கிங் இருக்கும். அப்புறம் இன்டர்வல் ஸ்கேல்ல கரெக்டான இன்டர்வல்ல இருக்கும் அந்த டேட்டாஸ். ரேஷியோ ஸ்கேல்ல வந்து இருக்காது. இதுல நாட் ஜீரோன்னு சொல்லுவாங்க, ஜீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க விட இந்த ஜீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ரேஷியோ ஸ்கேல். அதனாலதான் நிறைய ரிசர்ச் வந்து ரேஷியோ ஸ்கேல்ல பண்ணும்போது இன்னும் கரெக்டா நமக்கு டேட்டா கிடைக்கும், இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்புறம் டேட்டா கலெக்ஷன், டேட்டா வந்து கலெக்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் டேட்டா கலெக்ஷன் எப்படி பண்றோம்னா, இன்டர்வியூ, ஃபோக்கஸ் குரூப் அப்சர்வேஷன்ல பண்றோம், கேஸ் ஸ்டடி, டாக்குமெண்ட் அனாலிசிஸ், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ஏன்னா ஒரு ரிசர்ச் பண்றோம்னா அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா கலெக்ஷன். அதெல்லாம் எப்படி பண்றோம். இது குவாலிட்டேட்டிவ்னா என்னன்னா, அவங்களோட இமோஷன்ஸ், தாட்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்றது. ஸோ அது எப்படி பண்ணலாம், ஆடியோ வீடியோல கலெக்ட் பண்ணலாம், ஃபீல்டு நோட்ஸ் கலெக்ட் பண்ணலாம். திமேட்டிக் அனாலிசிஸ்னா என்னன்னா, அவங்க சொல்றதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பேட்டர்ன் பிரிக்கணும், தீம்ஸா பிரிக்கிறது, அதுதான் திமேட்டிக் அனாலிசிஸ். கோடிங் நடுவுல வரும், இதுல தீம்ஸ் பிரிப்பாங்க. இது டிரான்ஸ்கிரிப்ஷன் சாஃப்ட்வேர், இப்போ இது கோடிங் சாஃப்ட்வேர், இதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்றது. இப்போ குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் டேட்டா கலெக்ஷன் எப்படி பண்றோம்னா, இந்த மாதிரி பண்றோம். சர்வே அண்ட் கொஸ்டினர், எக்ஸ்பெரிமெண்ட். குவான்டிடேட்டிவ்னாலே நம்பர்ஸ்ல வரும், டெஸ்ட் அண்ட் அசஸ்மெண்ட், இதுல எல்லாம் கலெக்ட் பண்ணணும். ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிசல்ட் கிடைக்கும். இந்த டேட்டா அனாலிசிஸ்ல டேட்டா கலெக்ஷன் முக்கியம். டேட்டா கிளீனிங்ன்றது ஆர்கனைஸ் அண்ட் கிளீன் த டேட்டா. டேட்டா ரிடக்ஷனை, தேவையில்லாத டேட்டாஸை ரெடியூஸ் பண்றது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் இன்டர்பிரிட்டேஷன் பண்ண, பிரசன்டேஷன் பண்ண. இதுலயும் அதே மெத்தட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த டேட்டா ரிடக்ஷனுங்கிறது குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் ரெண்டுத்துலயும் வரணும். இது ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. சும்மா பேப்பர் 1ல அவ்வளவு டெப்த் கேட்க மாட்டாங்க. மீன்னா என்ன, மீடியன்னா என்ன, மோட்னா என்ன, ரேஞ்சு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அது மட்டும் தெரியும். அப்புறம் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா எப்படி அதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் இன்ஃபர் பண்றோம், அவ்வளவு. டிஸ்கிரிப்டிவ்னா அது நார்மலா இதான் காட்டுறது. இன்ஃபரன்ஸ் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டு இப்படிதான் நம்ம ஒரு விஷயம் நம்ம கன்க்ளூட் பண்ணணும், அதுதான் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் டி டெஸ்ட், இதுல வர டெஸ்ட் இதெல்லாம். இப்போ நமக்கு நம்மளோட சாம்பிள் கம்மியா இருக்கும் போது டி டெஸ்ட் வரும். அனோவாங்கிறது கம்பேர் த மீன்ஸ் ஆஃப் 3 or more குரூப்ஸ். நம்ம ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணும்போது குரூப்ஸ் இருக்கும். இத்தனை குரூப்புக்கு நம்ம ஒரு டேட்டா பண்றோம்னா 3 or more குரூப்ஸ் இருக்கும்போது அனோவா அது யூஸ் பண்ணுவோம். ரெக்ரெஷன் அனாலிசிஸ், இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது. கோரிலேஷன், அதுவும் ரிலேஷன்ஷிப். இதுல ஸ்ட்ரென்த் அண்ட் டைரக்ஷனும் கண்டுபிடிப்போம், எந்த அளவுக்கு. இதுல பாசிட்டிவ் கோரிலேஷன், நெகட்டிவ் கோரிலேஷன் 2 இருக்கும். பாசிட்டிவ்னா 2மே இன்க்ரீஸ் ஆகும், இல்ல 2மே டிக்ரீஸ் ஆனா அது பாசிட்டிவ் கோரிலேஷன். நெகட்டிவ்னா 1 இன்க்ரீஸ் ஆகும், 1 டிக்ரீஸ் ஆச்சுன்னா நெகட்டிவ் கோரிலேஷன். அப்புறம் ஜெட் டெஸ்ட் வந்து நிறைய சாம்பிள் இருக்கும்போது ஜெட் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். எஃப் டெஸ்ட் வந்து இட் கம்பேர்ஸ் வேரியன்சஸ் கம்பேர் பண்ற இடத்துல எஃப் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா?
நெக்ஸ்ட் ரிலையபிலிட்டி, வேலிடிட்டின்னு 2 இருக்கு. இது எங்க வரும்னா நம்ம டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கரெக்டா இருக்கா, நம்பலாமா, அந்த மாதிரி எடுக்கிறதுல வரதா ரிலையபிலிட்டி. இதுல சில டைப்ஸ் இருக்கு. டெஸ்ட், ரீடெஸ்ட் ரிலையபிலிட்டி, ஒரே டெஸ்டே திருப்பி பண்ணும்போது வர்றது. அதே மாதிரி இன்டர் ரேட்டர், ரேட்டர்ஸே 1-2 பேர் சேர்ந்து பண்ணும்போது வேற வேற பண்ணும்போது எப்படி இருக்கு. இன்டர்னல் கன்சிஸ்டன்சி, அந்த டெஸ்டே வந்து அந்த டெஸ்ட் வேற வேற பண்றது. how will the items on it measure the same concept, வேற மாதிரி கொடுக்குறது. இன்டர்னல் கன்சிஸ்டன்சி இருக்கான்னு பாக்குறது. இதுல கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் லாங்கிடியூடினல் ஸ்டடீஸ்ல வர இது. பேனல் ஸ்டடி, இது ஸ்பெசிபிக் பாப்புலேஷன் வந்து மல்டிபிள் டைம் பாயிண்ட்ஸ்ல பாக்குறது. கோஹாட் ஸ்டடினா ஸ்பெசிபிக் குரூப்பை வந்து ஓவர் டைம் ரொம்ப நேரம் நம்ம பாக்குறது. அவங்கள லாங்கிடியூட்னல் இன்னைக்கு ஒன்று செக் பண்ணிட்டு திரும்பி ஒரு 3 months கழிச்சு எடுக்கிறது. அதுதான் லாங்கிடியூட். அதுல வர்றது இதெல்லாம். சேம் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அப்சர்வ்ட் த்ரூ அவுட் த ஸ்டடி, இது கோஹாட் ஸ்டடி. ஓகே. அடுத்து ரெட்ராஸ்பெக்டிவ், பின்னாடி பின்னாடி நடந்த விஷயத்தோட இப்போது கம்பேர் பண்ணி பண்றது ரெட்ராஸ்பெக்டிவ் ஸ்டடி. எல்லாமே அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இது வேலிடிட்டி பத்தினது. இன்டர்னல் வேலிடிட்டி, எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி, கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி, கண்டென்ட் வேலிடிட்டி, கிரைட்டீரியன் வேலிடிட்டி பிரியுது. ஓகேவா. இது எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி, இஃப் ரிசல்ட்ஸ் கேன் பி அப்ளை டு அதர் பீப்புள், அது எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி. இன்டர்னல் அந்த வேலிடிட்டியா ப்ராப்பரா இருக்கா, உள்ளுக்குள்ள அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ப்ராப்பரா இருக்கா, அதெல்லாம் பாக்குறது இன்டர்னல். கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி, அக்யூரேட்டா மெஷர் ஆகுதா, நம்ம நினைச்ச மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் ப்ராப்பரா, கண்டென்ட் கரெக்டா இருக்கா, இஃப் த டெஸ்ட் கவர்ஸ் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த கான்செப்ட் எல்லாம் கவர் ஆயிருக்கா, கண்டென்ட். கிரைட்டீரியா, நம்ம ஒரு கிரைட்டீரியாஸ் வச்சிருக்கோம்ல, அது கரெக்டா இருக்கா, ரியல் வேர்ல்டு பெர்ஃபார்மன்ஸ் ஷோயிங் ரிசல்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குமா, நம்ம கிரைட்டீரியா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்லயும் ஒரு 3 டிவிஷன்ஸ் இருக்கு. இது கேட்கறாங்க, ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். ஓகேவா. இதுல வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும். இன்வால்வ்ஸ் ரேண்டம் அசைன்மெண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ். ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். ஓகே. டெஸ்டிங் த எஃபெக்ட் ஆஃப் எ நியூ டீச்சிங் மெத்தட். இதுல வந்து பெருசா 2 குரூப் இதுல இருக்காது. இட் டெஸ்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன் மேனிபுலேட்டிங் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேவா. அண்ட் கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் குரூப், ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல் குரூப். அப்புறம் குவாசி எக்ஸ்பெரிமெண்டல் குரூப், சிமிலர் டு ட்ரூ. இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, ரேண்டம் அசைன்மெண்ட், எல்லாருக்குமே சான்ஸ் கொடுப்பாங்க. 2 குரூப் பிரிச்சு, அது ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல். 2 குரூப் பிரிப்பாங்க, அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க, அது ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல். குவாசில வந்து முதலேயே ஒரு குரூப் இருக்கும், இங்க ரேண்டம் அசைன்மெண்ட் இருக்காது. அதுதான் இங்க நமக்கு மெயினானது. முதலே ஒரு குரூப் இருக்கும், அதே அப்படியே யூஸ் பண்ணிப்பாங்க, அது குவாசி. ப்ரீ எக்ஸ்பெரிமெண்டல்ல இங்க 2 குரூப் இருக்காது. ப்ரீ எக்ஸ்பெரிமெண்டல்ல தான் 2 குரூப் இருக்காது. ஜஸ்ட் செக் பண்ணி பாக்குறாங்க, இந்த மெத்தட் சரியா இருக்குமா. இது ப்ரீ எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். ஓகேவா. அப்புறம் ஃபேக்டோரியல் டிசைன், சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் பாக்குறது. இன்வால்வ் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டு ஸ்டடி தேர் கம்பெனி. 2-3 இருந்துச்சுன்னா அது ஃபேக்டோர். சைட்டேஷன்னா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்குன்னா, அந்த ரிசர்ச் பேப்பர் இப்ப பப்ளிஷ் பண்றோம். நம்ம ரிசர்ச் பேப்பர்ல யாரெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம நேம் அவங்க யூஸ் பண்ணா எழுதணும். அதுதான் சைட்டேஷன் சொல்லுவோம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை நம்ம கொடுக்கணும், அதுதான் சைட்டேஷன். எப்படிலாம் நம்ம ஒரு பேப்பர் ஈவன் ஒரு சில வேர்ட்ஸ் காப்பி பண்ணா கூட எப்படிலாம் நம்ம வந்து சைட்டேஷன் கொடுத்துட்டா ரைட், இல்லைன்னா அது பிளேஜரிசம். பிளேஜரிசம்னா தப்புன்னு அர்த்தம். பேராஃப்ரேசிங் பண்றது, டைரக்ட் பேராஃப்ரேசிங் அந்த வேர்ட்ஸை மாத்தி எழுதுது. டைரக்ட் கோட் பண்ணா கூட நம்ம அவங்க பேர் கிரெடிட் பண்ணிடணும், எங்க இருந்து எடுத்தோம், அவ்வளவுதான். அப்புறம் ரெஃபரன்சிங் ஸ்டைல்ஸ் இருக்கு. இது எங்க எழுதுவோம்னா கடைசியில எழுதுவோம். எதனா ஒரு ரிசர்ச் பேப்பர்ஸ்ல அவங்க ஐடியாஸ் எடுத்தோம்னா பின்னாடி எழுதுது. ஓகேவா. இதுல ஒரு 3 ஸ்டைல், ஏபிஏ, எம்எல்ஏ, சிகாகோ ஸ்டைல்னு இருக்கு. அப்புறம் ஏபிஏ, அப்புறம் ரெஃபரன்ஸ் லிஸ்ட், அப்புறம் எம்எல்ஏ ஸ்டைல் மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன். ஓகே. ஸோ இது ஹியூமனிட்டிஸ் மெயினா நிறைய எம்எல்ஏ ஸ்டைல்ல எழுதுவாங்க. இது ஒண்ணுமே இல்லப்பா. இப்போ நம்ம ரிசர்ச் பேப்பர் உள்ள எழுதும் போது ஆத்தர் பேஜ் நம்பர் எழுதுனா போதும், அதை இன்டெக்ஸ் சைட்டேஷன் அர்த்தம். ஓகேவா. ஒர்க் சைட்டட்ல எங்க வரும்னா பின்னாடி வரும். நம்ம ரிசர்ச் பேப்பர் எழுதணும் பின்னாடி எழுதுவோம். இது சிகாகோ ஸ்டைல். இது ஹிஸ்டரி ஹியூமனிட்டிஸ்ல எழுதுறது. அவ்வளவுதான். இது எல்லாமே. அப்புறம் எண்ட் நோட், எண்ட் ஆஃப் த பேப்பர்ல எழுதுறது. பிப்ளியோகிராஃபிக்கும் ரெஃபரன்சஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ரெஃபரன்சஸ்னா ரிசர்ச் பேப்பர் அந்த இதுல ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எழுதுறது. பிப்ளியோகிராஃபி எல்லாமே எழுதுறது. ஈவன் ஏதோ ஒரு நார்மல் பேப்பர்ல படிக்கிறோம், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றோம், அதையும் நம்ம எழுதுவோம். அதுதான் பிப்ளியோகிராஃபி. லிஸ்ட் ஆஃப் ஆல் த சோர்சஸ் யூ சைட்டட் ஆர் கன்சல்டட் இன் யுவர் ரிசர்ச், அது எல்லாமே பிப்ளியோகிராஃபில எழுதுவோம். பிளேஜரிசம்னாலே நம்ம பண்ற அந்த தப்பு, எங்கெல்லாம் காப்பி அடிக்கிறோம், எங்கெல்லாம் சைட்டேஷன் பண்ணாம விடுறோம், அதெல்லாம் வரும். அதுதான் டைரக்ட் பிளேஜரிசம், செல்ஃப் பிளேஜரிசம், மொசைக் பிளேஜரிசம், ஆக்சிடென்டல் பேராஃப்ரேசிங், இந்த மாதிரி பிரியுது. டைரக்ட்னா அப்படியே காப்பி பண்றது, செல்ஃப் பிளேஜர் நம்ம எழுதுனா கூட நம்ம அதுக்கு நம்ம போடணும் நம்ம பேரை. மொசைக்னா கொஞ்சம் 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 எடுக்கிறது ரிசர்ச் எல்லாம். ஆக்சிடென்டல் சம்டைம் தெரியாமையே நம்ம சைட்டேஷன் பண்ணாம விடுறது. பேராஃப்ரேசிங் பிளேஜரிசம்,
நம்ம ஈவன் மத்தவங்களுக்கு எழுதுனா கூட உங்களுக்கு சைட்டேஷன் கொடுக்கும். அதுதான் ஓகேவா, எல்லாம் முக்கியம். இது கொஞ்சம் பாத்துக்கோங்க. பிளஜரிசமோட லெவல், ஓகே, இவ்வளவு லெவல் 0 இருந்தா அப் டு 10% சிமிலாரிட்டி, லெவல் 1 இவ்வளோ, லெவல் 2 இவ்வளோ, லெவல் 3 இவ்வளோ. ஓகேவா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ரிசர்ச் பேப்பர், ரிசர்ச் ஆர்டிகல்னா என்ன, ஜேர்னல் அண்ட் பப்ளிகேஷன்னா என்ன, ஃபேமஸ் அகடமிக் பப்ளிஷர்ஸ் இவங்கெல்லாம் டெய்லர் அண்ட் பிரான்சிஸ், ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், ஸ்பிரிங்கர் இந்தியா, இங்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணோம்னா ஒரு மாதிரி வர்த்தா இருக்குன்னு அர்த்தம் பேப்பர். அப்புறம் கான்ஃபரன்ஸ்ல பண்ணலாம், செமினார், ஒர்க் ஷாப்னா என்ன, அப்புறம் தீசிஸ் ரைட்டிங் கடைசி இதுலயா தீசிஸ் அண்ட் டிசர்டேஷன் இருக்கு. இந்த தீசிஸ்ங்கிறது மோர் எம்பசைஸ் ஆன் ஒரிஜினல் ரிசர்ச்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. டிசர்டேஷன் எய்ம்ஸ் டு கான்ட்ரிபியூட் எக்ஸிஸ்டிங் பாடி ஆஃப் நாலேஜ். நம்ம சுத்தி இது மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவோம். நம்ம டிசர்டேஷன் மாஸ்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், தீசிஸ்ங்கிறது பிஹெச்டிக்கு யூஸ் பண்ணுவோம். பட் வெளிநாட்டுல இது கொஞ்சம் வேற மாதிரி, ரெண்டுமே வேற வேற யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிசர்ச் எத்திக்ஸ். இதெல்லாம் இப்ப நம்ம வந்து எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, இப்ப டேட்டா கலெக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ப்ராப்பரா நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும், பிளெஜரிசம் அவாய்ட் பண்ணணும், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் ரிசர்ச். இதெல்லாம் ஒரு ரிசர்ச் வந்து எப்ப குட் ரிசர்ச் சொல்லுவோம்னா அது வேலிடிட்டி இருக்கணும், ரிலையபிலிட்டி இருக்கணும், ப்ரிசர்ஷன் இருக்கணும். இதெல்லாம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, அப்புறம் ஸ்கியூனஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இது ரொம்ப கேட்கறது இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இப்போ ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணணும், அது ப்ராப்பர் ஒரு கர்வா வந்தா அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த கர்வை பொறுத்து அது மாறும். அதுதான் பாசிட்டிவ் ஸ்கியூ, நெகட்டிவ் ஸ்கியூன்னு மாறும். அவ்வளவுதான் நினைக்கிறேன், முடிஞ்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இதுல. ஓகேவா, சோ இது வரைக்கும் இந்த பியர்சன் ஸ்பியர்மேன் ஒரு தடவை ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பேப்பர்ல. பியர்சன் கோரிலேஷன் வந்து எங்க வரும்னா, இந்த டேட்டா வந்து ப்ராப்பரா நமக்கு இருக்கும் போது பியர்சன் வரும். ஓகேவா, டேட்டா ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்பியர்மேன் எப்ப வரும்னா ரேங்கிங் இருக்கும் அந்த இடத்துல. ஓகேவா, அந்த டேட்டா ஆனா ப்ராப்பரா இருக்காது, பட் ரேங்கிங், ரேங்க்ஸ் அண்ட் ஆர்டர் இருக்கும் போது நமக்கு ஸ்பியர்மேன் வரும். இந்த ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்டிருந்தோம். போதும்பா, 9-1. ஓகே, நீங்க லீவ் ஆகுங்க. இல்ல ஒரு நெக்ஸ்ட் நான் சின்னதா நான் பண்ணி நான் அனுப்பிச்சு விட்டுறேன். பியர்சன் என்ன சொன்னீங்க? பியர்சனுக்கு எப்படி இருக்கும்னா அது பாராமெட்ரிக் பியர்சன் உங்களுக்கு தேவை. ஏன்னா பேப்பர் ஒன்க்கு நான் சொல்றேன் பாராமெட்ரிக். அதுப்பா இந்த பாராமெட்ரிக் எப்படி இருக்கும்னா, இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா வந்து ப்ராப்பர் கர்வா வரும், அங்க பியர்சன் வரும். இன்னொரு கீட்டம் லீனியர் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். டேட்டா வந்து ஒரு ஸ்ட்ரைட்டா இருக்கும், ப்ராப்பரா இருக்கும், அதுக்கு லீனியர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. லீனியர், இதெல்லாம் தான் அதோட கீவேர்ட். லீனியரா இருக்கும், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், 2 கண்டினியூஸ் வேரியபிள்ஸ் இருக்கும். அப்போ பியர்சன், இதான் பாராமெட்ரிக். ஸ்பியர்மேன் வந்து ரேங்கிங் இருக்கும். ஓகே ஓகே ஓகே, ரேங்கிங் வரும். இதுதான் இதுல வந்து லீனியரா இருக்காது. ஓகே ஓகே, இது லீனியரா இருக்காது. ஓகேவா, ஓகே மேம். ஓகே, அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயாச்சு மேம். எதுப்பா? அட்மிட் கார்டு ரிலீஸ் வந்துருச்சா அட்மிட் கார்டு? ஆமா ஆமா மேம், வெரி குட், இப்பதான் வெரி வந்திருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். உங்களுக்கு எங்க சென்னையில தானா பிளேஸ்? இல்ல மேம், நான் இனிதான் பார்க்கணும், மெசேஜ் தான் பார்த்தேன், இனிதான் ஓபன் பண்ணி பார்க்கணும். ஓகே மேம், சூப்பர். ஓகே, தேங்க் யூ மேம். ஓகே, தேங்க் யூ so much. Thank you பிரியதர்ஷினி. Thank you அன்சிதா. Thank you. பட் நான் இப்ப நான் பண்ணிட்டு நான் அனுப்புறேன்ப்பா, ஷார்ட்டா பண்ணி. மேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். இல்ல, நான் இப்ப திருப்பி கம்யூனிகேஷன் சொல்லதான் போறேன். உங்களுக்கு டைம் இருந்தா பாருங்க, ஏன்னா இதுக்கப்புறம் டைம் இருக்காது. அன்னைக்கு நம்ம 5 வீடியோ பண்ண முடியாதுல்ல. கம்யூனிகேஷன் அதே மாதிரி ஒண்ணு நம்ம பண்ணதான் போறேன். உங்களுக்கு டைம் ஆகுதே, நான் பண்ணேன். உங்களுக்கு டைம் இருந்தா கம்யூனிகேஷன் பாருங்க, இல்லைன்னா இட்ஸ் ஓகே, வீடியோ பார்த்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். நான் லைட்டா இது ரிவைஸ் பண்ணிட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். தேங்க்யூ அன்சிமா, தேங்க்யூ சோ மச். பாருங்க, நிறைய கவர் பண்ணியிருக்கோம். ஆனா இதே வரும்னு சொல்ல முடியாது, பட் இந்த கான்செப்ட் கண்டிப்பா நமக்கு ஆன்சர் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் இது, நம்ம 10th 12th எக்ஸாம் இல்ல. ஒரு புக்ல படிச்சோம்னா அதே கொஸ்டின் அந்த ஆன்சர் வர்றது யாரையாலையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, இதுதான் வரும்ன்றது. இந்த 20 இயர்ஸா ஃபீல்ட்ல இருக்கவங்க கூட இது வரும்னு சொல்ல முடியாது யாரும். பட் இந்த கான்செப்ட்ஸ் வந்து அடிக்கடி வர்றதுனால வர சான்சஸ் ஜாஸ்தி. ஓகே மேம். கண்டிப்பா அன்சிமா. நானா கம்யூனிகேஷன் சொல்லதான் போறேன், எனக்கு டைம் இல்ல, அதை மட்டும் முடிச்சு விட்டுருங்க. ஓகே மேம். ஓகே, டைம் இருந்தா பாருங்க, நோ ப்ராப்ளம், யூ லீவ் தி கிளாஸ், வீடியோ. ஓகே.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கம்யூனிகேஷன் சாப்டர். கம்யூனிகேஷன் எதெல்லாம் கவர் பண்ணிருக்கோம்னா இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிருக்கோம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் 7C5S. ஓகேவா? இதுல இருந்து கம்யூனிகேஷன் ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்ப நம்ம என்ன பாக்குறோம், கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் 2-வே ப்ராசஸா இருக்கணும், டைனமிக்கா இருக்கணும். ஓகேவா? டைனமிக்னால சேஞ்ச் பண்ணதுக்கூடியதா இருக்கும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்த்திருக்கோம். வேர்பல், நான் வேர்பல். வேர்பல் வந்து ஓரல் அண்ட் ரிட்டன். நான் வேர்பல் அந்த ஜெஸ்டர்ஸ் அதெல்லாம் நான் வேர்பல். ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓரல் கம்யூனிகேஷன், ரிட்டன் கம்யூனிகேஷன் பத்தி இருக்கு. அப்புறம் பேஸ்ட் ஆன் பர்பஸ் அண்ட் ஸ்டைல்ல ஃபார்மல் கம்யூனிகேஷன். ஃபார்மல்னா இப்போ ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யறோம், ஒரு கரெக்டா பேசுறோம், அதெல்லாம் ஃபார்மல். இன்ஃபார்மல் நார்மலா ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுல இன்ஃபார்மல். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மல் கம்யூனிகேஷன் டவுன்வர்ட், அப்வர்ட், வெர்டிக்கல் இந்த மாதிரி பிரியும். ஹாரிசான்டல், டயகனல் கம்யூனிகேஷன். ஓகே, அந்தந்த இதுக்கு ஏத்த மாதிரி மாறும். இப்போ மேல இருந்து கீழே வந்துச்சுன்னா வெர்டிக்கல், ஹாரிசான்டல்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஸ்லீப்பிங் லைன் ஆரிபிள் இல்லையா? ஸோ ஹாரிசான்டல்னா ஒரே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே பேசிக்கிறது ஹாரிசான்டல். அப்புறம் கிரே பாயிண்ட் கம்யூனிகேஷன்ங்கிறது ஒரு இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். ஓகேவா? அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல இன்டர்னல், எக்ஸ்டர்னல் உள்ளேயே பேசிக்கிறது, எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் வெளியே பேசுறது. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பேஸ்ட் ஆன் ரிசீவர் அதே மாதிரி மாறும். ஓகே, மாஸ் கம்யூனிகேஷன் இதெல்லாம் இது டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அப்புறம் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்னா நம்ம என்கோட் பண்றோம், அது வந்து டீகோட் பண்ணணும். ரிசீவர், இந்த சென்டர் ரிசீவர்ன்ற வேர்ட் நமக்கு இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7 மேஜர் எலிமெண்ட்ஸ் என்ன? சென்டர், மெசேஜ், என்கோடிங், கம்யூனிகேஷன் சேனல், ரிசீவர், டீகோடிங், ஃபீட்பேக். ஓகேவா? அதுல 7 C's ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்னன்னா கிளாரிட்டி, கன்சைஸ்னஸ், கான்கிரீட்னஸ். நம்ம ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பண்றோம்னா எதெல்லாம் முக்கியம்? கரெக்ட்னஸ், கர்டசி, கன்சிடரேஷன், கம்ப்ளீட்னஸ் எல்லாமே முக்கியம். நெக்ஸ்ட் 5S ஆஃப் கம்யூனிகேஷன் சிம்பிள், ஷார்ட், ஸ்பெசிபிக், சின்சியர், சப்போர்ட். ஓகே, அப்புறம் இன்டர் கல்ச்சர், ஒரு கல்ச்சருக்குள்ள நடக்கிற ஒரு கம்யூனிகேஷன். அப்புறம் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. எப்போ கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்கும்னா ஒரு கிளாரிட்டி இருக்கணும், இன்ட்ராக்ஷன் இருக்கணும், எம்பத்தி இருக்கணும், என்கேஜ்மெண்ட் இருக்கணும், ஃபீட்பேக் இருக்கணும். எதெல்லாம் பேரியர்ஸா வருதுன்னா பிசிக்கல் பேரியர், பர்சனல் பேரியர், சிமாண்டிக்னாலே வேர்ட் புரிஞ்சுக்காம இருக்கிறதுல சிமாண்டிக்ல தான் வரும். ஓகே, அப்புறம் ஆர்கனைசேஷனல் பேரியர், இமோஷனல் பேரியர், இது எல்லாமே. ப்ரீமெச்சூர், இன்அடிக்குவேட் அட்டென்ஷன், ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச், கம்யூனிகேஷன் ஓவர்லோட். அப்புறம் மாஸ் மீடியா நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒண்ணு. மாஸ் மீடியானாலே ஒரு வைட் ஆடியன்ஸா சேருது. ஓகே, அடுத்தது இதெல்லாமே மாஸ் மீடியா தான். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் மாஸ் மீடியா நமக்கு ட்ரெடிஷனல் மீடியா, பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் ப்ராட்காஸ்டிங் மீடியா, அவுட்டோர் மீடியா, டிரான்சிட் மீடியா, டிஜிட்டல் மீடியா. ஓகே, ட்ரெடிஷனல் மீடியானா அந்த காலத்து பண்ணது, அப்ப பண்ண ஃபோக் ஆர்ட், மியூசிக், ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பாஸ் ஆகுது அதெல்லாம். பிரிண்ட் மீடியா, பிரிண்டிங். ஓகே, நெக்ஸ்ட் பிரிண்ட் மீடியா எப்ப வந்துச்சு அதை பத்தின ரிலேட்டட். எலக்ட்ரானிக் மீடியா, எலக்ட்ரானிக் ரிலேட்டட் மீடியா. ஓகே, இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு. இது ரேடியோ எப்போ வந்துச்சு அதெல்லாம். அப்புறம் அவுட்டோர் மீடியானா அவுட் ஆஃப் ஹோம் மீடியான்னு சொல்லுவோம். வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நம்ம கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் அவுட்டோர் மீடியா. டிரான்சிட் மீடியா நம்ம எங்கேயோ நம்ம டிராவல் பண்றோம், பஸ் அட்வர்டைசிங், டாக்ஸி அட்வர்டைசிங்ல டிரான்சிட் மீடியா. டிஜிட்டல் மீடியானா ஒரு டிஜிட்டல் மூலியமா கிடைக்கிறது எல்லாம் டிஜிட்டல் மீடியா. ஓகேவா? சோ அது என்னன்றது இதுல இருக்கு. நெக்ஸ்ட் என்னெல்லாம் இம்பாக்ட் இது கிரியேட் பண்ணுதுன்னு அது இருக்கு. ஓகே, அடுத்தது மீடியா லிட்ரஸிங்கிறது படிக்கிற நமக்கும் இருக்கணும், போடுறவங்களுக்கும் அந்த லிட்ரஸி இருக்கும். அப்புறம் ஆர்ட் மீடியா, கோல்ட் மீடியான்ற வேர்டு யூஸ் பண்றாங்க. ஆர்ட் மீடியா இந்த டேர்மை காயின் பண்ணது மார்ஷல் மெக்லூஹான். ஆர்ட் மீடியானா என்னன்னா ஒரு டீடைல்டா இருக்கும், கிளியரா இருக்கும், பெருசா ஆடியன்ஸோட அந்த யோசிக்கணும், ரொம்ப யோசிக்கணும்ன்றது ஒண்ணும் இருக்காது ஆர்ட் மீடியாவை பொறுத்த வரைக்கும். ரேடியோ, டெலிவிஷன், பிலிம். ஓகேவா? அதே மாதிரி கோல்டு மீடியா என்னன்னா நம்ம அங்க யோசிச்சு பேசணும், அது இருக்குது மீடியால. டெலிபோன், காமிக் புக்ஸ் எல்லாம் நம்ம படிச்சு நம்ம புரிஞ்சு நம்ம ப்ராசஸ் பண்றோம்ல, அதனால கோல்டு மீடியா. ஓகே, அடுத்தது அதை பத்தின ஒரு PYQs எல்லாம் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் கொஞ்சம் பாருங்க. இந்த PYQs எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தது நம்ம பாக்குறது என்கோடிங் அண்ட் தாட், டீகோடிங்னா என்ன. ஓகே, இது நிறைய, ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து PYQஸ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்பாங்க, அதனால நிறைய PYQs இதுல இருக்கு, எல்லாமே பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது எல்லாமே PYQs, நிறைய PYQs பண்ணியிருக்கோம். இந்த PDFs எடுத்து கொஞ்சம் எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லாமே இதுல நமக்கு நிறைய இதுதான் இருக்கு PDFs. நெக்ஸ்ட் இதெல்லாமும் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் மாடல்ஸ் நமக்கு கொஞ்சம் இருக்கு. லீனியர் மாடல், இன்டராக்டிவ் மாடல், டிரான்சாக்ஷனல் மாடல். லீனியர் மாடல்ல ஒன் வே ப்ராசஸா இருக்கும், இல்ல ஃபீட்பேக் இருக்காது, சென்டர் மட்டும் ஃபோக்கஸ் ஆன் சென்டர், அவ்வளவுதான். இங்க நாய்ஸ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ் நாய்ஸ் இங்க இருக்கும். இது லீனியர் கம்யூனிகேஷனுக்கு ஒரு பிக்சர். ஓகேவா? இது லாஸ்ட்வெல் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன், இது லீனியர் மாடல்ல வருது. ஓகே,
இது லாஸ்ட் ஒன். கரெக்டா அவருக்கு எப்படி கொடுக்குறாங்க மெசேஜ், அவ்வளவுதான். லீனியரா. இதுல அரிஸ்டாட்டில் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒண்ணு இருக்கு. இது ஏர்லியஸ்ட் கம்யூனிகேஷன். ஓகேவா? இது வந்து ஸ்பீக்கர், ஸ்பீச், அந்த பேசுறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. அக்கேஷன், ஆடியன்ஸ், எஃபெக்ட் அந்த மாதிரி பிரியுது. அது அரிஸ்டாட்டில் மாடல். இவர் ஒரு 3 எலிமெண்ட் சொல்றாரு. எத்தோஸ், பேத்தோஸ், லோகோஸ். ஓகேவா? அடுத்தது பர்லோ மாடல். பர்லோ SMCR மாடல் சொல்லுவோம். இது சோர்ஸ் மெசேஜ், சேனல், ரிசீவர். இங்க லீனியர் வித் நோ ஃபீட்பேக். இங்க ஃபீட்பேக் இருக்காது. ஏன்னா சோர்ஸ் மெசேஜ், சேனல், ரிசீவர், அவ்வளவுதான். ஓகே, இது அது நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் ஷானோன் வீவர் மாடல் ஒன்று இருக்கு. இது 1949ல. இது ஒரு ஒன் வே ப்ராசஸ். சென்டர், என்கோடர், சேனல், டீகோடர், ரிசீவர், இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் அட் த டிஃபரன்ஸ் லெவல்ஸ் அதுல இருக்கிறது. இதை பத்தி கொஞ்சம் அப்படியே இந்த இன்டராக்டிவ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் நமக்கு இருக்கு. அந்த இன்டராக்டிவ் மாடல்ல என்னெல்லாம் இருக்குன்னா ஓஸ்குட் ஸ்கிராம் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். இது ஒரு சைக்கிளிக்கல் ப்ராசஸா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக்கலா இருக்கும். ரிசீவர் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வரும். அதுல வெஸ்லே அண்ட் மேக்லின் மாடல் இருக்கு. ஓகே, இது திஸ் கம்யூனிகேஷன் மாடல் பிரைமரி எக்ஸ்பிளைன் மாஸ் கம்யூனிகேஷனுக்கு வந்தது இந்த வெஸ்லே அண்ட் மேக்லின் மாடல். இங்க கான்டெக்ஸ்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்தது டிரான்சாக்ஷனல் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். இங்க சென்டர் அண்ட் ரிசீவர் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்டா இருப்பாங்க. சைமல்டேனியஸா சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜஸ் நடக்கும் டிரான்சாக்ஷனல் கம்யூனிகேஷன்ல. இங்க நாய்ஸ் பேரியரா இருக்கும். ஓகே, இதான் டிரான்சாக்ஷன் கம்யூனிகேஷன். இது யூஜின் ஒயிட் சர்க்குலர் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகேவா? அடுத்தது டான்ஸ் எலிக்கல் மாடல். எலிக்கலா இருக்கும். இந்த மாதிரி இப்படி சுத்தி 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 இப்படி போகும். எலிக்கல் மாடலா இருக்கும். இது ஃப்ராங்க் டான்ஸ் பண்ணது எலிக்ஸா இருக்கும். நம்ம ஒவ்வொன்றும் கத்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும். இதான் எலிக்ஸ், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம ஒவ்வொன்றும் கத்துக்கிட்டு அந்த கம்யூனிகேஷன் நம்மள இன்னும் ப்ராடன் பண்ணிட்டே போகும். அதான் டான்ஸ் எலிக்கல். அப்புறம் டீன் பான்லன்ஸ் டிரான்சாக்ஷன் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் மல்டி லேயர்ட் ஃபீட்பேக்கா இருக்கும் அதுல. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி பப்ளிக் கியூஸ், பிரைவேட் கியூஸ், பிஹேவியரல் கியூஸ் அதெல்லாம் இதுல தான் வரும் நமக்கு. அப்புறம் மர்ஃபீஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். இதுல இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் இஸ் ப்ராசஸ் பை விச் பீப்புள் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன், ஃபீலிங்ஸ், இதெல்லாம் இருக்கும். இந்த மர்ஃபி மாடல்ல இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் இருக்கும். இந்த 6 கீ காம்பனன்ட்ஸ் இருக்கும். சென்டர், ரிசீவர், மெசேஜ், சேனல், ஃபீட்பேக் அண்ட் கான்டெக்ஸ்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது மர்ஃபி மாடல். ஓகே, இதையும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. இதுல எல்லாமே அப்படியே ஷார்ட்டா இருக்கு இதுல. ஓகே, எல்லா பத்தியும் இதையும் ஒரு தடவை பாருங்க. அதுக்கப்புறம் PYQs தான் நமக்கு இருக்கு. ஓகேவா? அடுத்தது இதுல இப்போ ரீசெண்டா நமக்கு அடிக்கடி கேட்கறது லோ கான்டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன். இது வெஸ்டர்ன் கல்ச்சர். இங்க வந்து மெசேஜுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அங்க ஷேர் பண்றது மனுஷங்களோட இதுக்கு இமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். மெசேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. டைரக்டா இருக்கும், எக்ஸ்பிளிசிட்டா இருக்கும், கிளியரா இருக்கும். ஓகே, USA, ஜெர்மனிலாம் இதான். ஐ கான்டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் ஈஸ்டர்ன் கல்ச்சர். இப்ப நம்மளாம் ஈஸ்டர்ன்ல தான். ஓகே, நம்மளாம் என்ன பண்ணுவோம்? சைனா, இந்தியா, கொரியா, மிடில் ஈஸ்டர்ன்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க இமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஓகேவா? இன் ஐ கான்டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் வந்து நான் வெர்பல் கியூஸ், அதுக்கெல்லாமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இதை ஒரு தடவை படிச்சுக்கோ. டைரக்ட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் மெசேஜா இருக்கும் லோ கான்டெக்ட்ல. இன்டைரக்ட்ல ரிலைஸ் ஆன் கான்டெக்ஸ்ட் அண்ட் கியூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த புத்திஸ்ட் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் இப்ப ரீசெண்டா கேட்கிற கொஸ்டின்ஸ் இதெல்லாம். இதுல மைண்ட்ஃபுல்னஸ், கம்பஷன், கிளாரிட்டி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, நான் அட்டாச்மெண்ட் அதுக்கெல்லாம். ஸோ இது ரிலேட்டட் கொஸ்டின் இருக்கு. ஸோ இப்போ புத்திஸ்டும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அந்த PDF பார்த்துட்டு அந்த கொஸ்டின்ஸை பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இது வந்து கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும். கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப PDF பார்த்தாலே பண்ணிடலாம். ஏன்னா சின்ன சாப்டர் தான், மார்க் ஈஸியா நம்ம எடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல என்னெல்லாம் பார்த்திருக்கோம்னு பார்க்கலாம் நம்ம இப்ப. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் திருப்பி நான் எடுத்துட்டு வரேன். அதுக்கு பதிலா லாஜிக்கல் ரீசனிங். நம்ம இந்த லாஜிக்கல் ரீசனிங் வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேவா? இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட் பார்த்திருக்கோம், ரிசர்ச் ஆப்டிடியூட் பார்த்திருக்கோம், அதுக்கப்புறமா நம்ம கம்யூனிகேஷன் பார்த்திருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் யூனிட் 3 நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அது அப்புறம் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் ஓப்பன் ஆகல, அது செக் பண்றேன் நான். ஓகே, இட்ஸ் ஓகே. நம்ம மற்ற சாப்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து மண்டே அன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.